ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். மினி டிராமாஸ் எல்லாம் மூவி வெர்ஷனா நம்ம சேனல்ல பாத்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம அடுத்த மூவியை பார்க்க போறோம். இந்த மூவியோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தா, மறுபடியும் முதல்ல இருந்தாங்கிற மாதிரி ஒரே நாள் மே 20ங்கிற நாள் அன்னைக்கு லூப்ல போயிட்டே இருக்கா நம்ம ஹீரோயின். அன்னைக்கு அவ செய்ய வேண்டிய வேலை என்ன, அதை செஞ்சு முடிச்சாலா இல்லையா, போற போக்குல காதல்லாம் என்ன ஆச்சுங்கிறத செம்ம கியூட்டா ரொமான்டிக்கா சொல்லியிருக்க மூவி தான் இது. சோ இன்னைக்கு மிஸ் பண்ணாம இந்த மூவியை கம்ப்ளீட்டா பாருங்க. இப்போ ஸ்டார்டிங்ல என்ன ஆக போகுது பாத்துடலாமா? ஹீரோயின் பேரு பைஜி. மே 20ங்கிற ஒரு நாள்ல தான் கண்ணு முழிச்சு எந்திரிக்கிறா. இவளோட பாஸ், அதாவது நம்ம ஹீரோ பேரு ஜின், அவன் கிட்ட பர்சனல் செக்ரட்டரியா வேலை பாக்குறா. கரையான் அவன் பேரை சேவ் பண்ணது மட்டும் இல்லாம பாஸ் கால் பண்ணும் போதெல்லாம் கரையான் கால் பண்ணுதுன்னு ரிங்டோனை வேற வச்சிட்டு இருக்கா. அன்னைக்கும் கரையான் கால் பண்ணுது. பைஜி போன் எடுத்து காதுல வச்சதுமே ஜின் சொல்ல ஆரம்பிக்கிறான், சைனீஸ் பேன் கேக்க எனக்கு பிரேக்ஃபாஸ்டா வாங்கிக்கோ. இன்னைக்கு இருந்த 10 மீட்டிங்க 10 மணிக்கு ப்ரீபோன் பண்ணு. எனக்கு அதுக்கு முன்னாடியே ஃபைல்ஸ் எல்லாம் வந்து சேர்ந்திருக்கணும். அதே மாதிரியே என்ன பிக்கப் பண்றதுக்கு பிரேக்ஃபாஸ்டோட நீயும் வந்து சேர்ந்திருக்கணும்னு ஒரு நிமிஷத்துல ஒரு நாளைக்கு தேவையான வேலை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான். பைஜி அவசர அவசரமா கிளம்புறா. நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே, இன்னைக்கு எல்லாரும் டின்னருக்கு போவாங்க. ஆனா என்னோட பிரேக்கப் ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான் நடந்தது. அதுக்கு ரீசன் என்ன தெரியுமா அப்படின்னு பைஜி யோசிக்க ஆரம்பிக்கிறா. சைனீஸ் வேலண்டைன்ஸ் டேக்கு கரெக்டா ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவளோட பாய் ஃப்ரெண்ட் அவள பிரேக்கப் பண்ணிட்டு, உனக்கு என் கூட ஸ்பெண்ட் பண்றதுக்கு டைமே இல்ல, பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கான். பாய் ஃப்ரெண்டோட போட்டோவை கூட எடுத்து குப்பையில போட்டுட்டு பைஜி போய் சாப்பாடு வாங்குறதுக்கு கியூல நிக்கிறா. இருந்தாலும் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட கடைசியா ட்ரை பண்ணி பாக்கலான்னு, என்னப்பா இதுக்கெல்லாம் ஏன்னா பிரேக்கப் பண்ணுவாங்களா என்ன, சீக்கிரம் வா நம்ம நாளைக்கு வேலண்டைன்ஸ் டேக்கு வெளியே போலாம் அப்படின்னு கூப்பிட்டு இருக்கா. பார்த்தா அவளுக்கு முன்னாடி லைன்ல நிக்கிறது வேற யாரும் இல்ல, அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு தான். கூட பைஜியோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவதான் இப்போ புது கேர்ள் ஃப்ரெண்ட் போல. 2 பேரும் நின்னுட்டு இருக்காங்க. சூப்பர் ரீ, சூப்பர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீனு கலக்கிட்டேன்னு சொல்ல அவளுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. எனக்கு ஒரு நாளாவது பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுத்துருப்பியா, இல்ல என் ஷர்ட்டை தான் அயன் பண்ணி கொடுத்துருப்பியா. ஆனா உன் பாஸுக்கு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுக்கறது, அவனை பிக்கப் பண்றது, டிராப் பண்றது, ஃபைல்ஸ கொடுக்கறதுன்னு பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்க. உன் கூட எவன் நீ வாழுமா? உனக்கும் எனக்கும் பிரேக்கப் தான் சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்ட் அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கான். கரெக்டா மறுபடியும் கரையான் கால் பண்ணுது. இவ போன் எடுத்து வைக்கிறா. இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் வரல, 3 மினிட்ஸ் உனக்கு டைம் இருக்குன்னு அங்க ஜின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். அதான் நம்ம ஹீரோ, சாப்பாடு வாங்குறதுக்கு டைம் இல்ல, அதான் என் ஆளை புடுங்கிட்டல, வாங்கின சாப்பாடையாவது எனக்கு கொடுன்னு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து பைஜி சாப்பாடு புடுங்கிட்டு வந்துட்டு இருக்கா. கார்ல இருந்து இறங்கி விறுவிறுன்னு ஹீரோவை பார்த்து ஜின்னை பார்த்து ஓடி வந்துட்டு இருக்கா. ஜின் பாக்குறான், 66 செகண்ட் நீ லேட்டா வந்திருக்க, எவ்வளவு திமிரு உனக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு சாப்பாடு வேணாம் ஒண்ணு வேணான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். அப்ப அவன் கையில கஃப்லிங்க் கண்டு கீழே விழுந்திருக்கு. பைஜி அதை தூக்கிட்டு ஓடுறா. பாஸ் பாஸ் அவ போய் கையை பிடிக்கிறா. என் பாடிய பார்த்து எல்லா பொண்ணுங்களுக்கும் பெரிய ஆசைதான், நான் என்ன பண்றதுன்னு அவன் கேட்டுட்டு இருக்க. கஃப்லிங்க் கண்டுச்சு, மாட்டி விட்டேன், இப்ப வேலையை பாருங்கன்னு சொல்ல பாஸ் நேரா உள்ள போறான். பைஜி பாக்குறா, இவன் மனசாட்சியில வந்து தெரியுமா, என்ன ஸ்விம்மிங் கத்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தடவை நான் முழுகி சாகவே போயிருப்பேன். அப்பயே என்ன வந்து காப்பாத்திட்டு என்ன தெரியுமா சொன்னா, நீ தான் ஸ்விம்மிங் கத்துக்கணும், உன் ஆத்மா கிடையாதுன்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணிட்டு போறான். அது மட்டும் இல்லாம எத்தனையோ தடவை ஓட விட்டுருக்கான். இவனுக்கு நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்தா அது செஞ்சு 15வது நிமிஷத்துல அவன் சாப்பிட்டு இருக்கணுமா, இல்லனா நூடுல்ஸ் ஒன்னோட ஒண்ணு ஓட்டிக்குமா, சார் சாப்பிட மாட்டாராம். லிப்ட் கூட இல்லாம நான் ஒரு நாள் எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நொந்து போயிட்டு இருக்கா. அன்னைக்கும் அப்படிதான், நூடுல்ஸ வாங்கிட்டு வரும்போது தடிக்கு கீழே விழுந்து கால் சுளுக்கி ஹாஸ்பிட்டலே அட்மிட் ஆயிடுறா. சுளுக்கு பிடிச்ச காலோட உட்காந்து இவ போன் நோட்டும் போது இப்ப அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் பாய் ஃப்ரெண்டும் வேலண்டைன்ஸ் டே போஸ்ட் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் ஜாலியா இருக்காங்க, எனக்கு மட்டும் பாரு ஒண்ணு கூட வாழ்க்கையில விளங்க மாட்டேங்குது நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது அப்போ ஜின் அவளோட பாஸ் நேரா உள்ள வரான். நீங்க என்னென்ன பாக்க வரீங்க, பிளவர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு, என் மேல அவ்வளவு அக்கறையான்னு இவ கேக்குறா. நீ எனக்கு அனுப்ப வேண்டிய ஃபைல் எல்லாம் அனுப்பவே இல்ல, அனுப்புன்னு சொல்லிட்டு இருக்கான். அதான பார்த்தேன்னு சொல்லிட்டு லேப்டாப்ல டைப் பண்ண கூட இவளால முடியல, செம்மையா வலிக்குது. சரி சரி பரவாயில்ல, எனக்கு எல்லாத்தையும் மெயில் மட்டும் அனுப்பிச்சு விட்டுரு, மத்தபடி ஃபைல்லாம் நானே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன்னு சொல்றான். ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு பைஜியும் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கா. சரி தேங்க்ஸ் தான் சொல்லிட்டேனே, கிளம்பாமலே உட்காந்துட்டு இருக்கான். அவனே குறுன்னு பாக்க ஜின்னு பாக்குறான். நான் இங்க கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஏதோ ஒரு மெயில் ஸ்பாம்ல வந்திருக்கேன்னு பைஜி அதை ஓபன் பண்றா. பார்த்தா ஏதோ ஒரு நல்ல கம்பெனில இருந்து நிறைய எக்ஸ்ட்ராவா சம்பளம் கொடுத்து அவளை வந்துட்டு அடுத்த வேலைக்கு கான்ட்ராக்ட்ல எடுத்திருக்காங்க. எங்க பாஸ்க்கு நீங்க வந்து பர்சனல் செக்ரட்டரியா வேலை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உங்க பழைய வேலையில இருந்து நீங்க கண்டிப்பா குவிட் ஆயிருந்திருக்கணும், அந்த சர்டிபிகேட் இருந்தாதான் உங்களுக்கு வேலை தர முடியும்னு போட்டிருக்கு. ஆனா இது எல்லாமே மே 20ஆம் தேதி நைட்டு 12 மணிக்குள்ள நடக்கணும்னு போட்டிருக்கு. இவ வாட்ச் பாக்குறதுக்குள்ள நைட்டு 12 மணி ஆயிருது. போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஸ்பாம்ல விழாம இருந்திருந்தா நான் காலையே மெயில் பாத்திருப்பேன். எல்லாம் இப்படி நடந்துருச்சு, கடவுளே எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்க மாட்டியான்னு சொல்லிட்டு பைஜி சாமி கும்பிட ஆரம்பிக்கிறா. கரெக்டா அப்ப கரையான் கால் பண்ண ஆரம்பிக்குது. இதோ ஒரு நிமிஷம் சொல்லிட்டு போன் எடுத்து, இப்பதானே மெயில அனுப்புறேன்னு சொல்லிட்டு இவ போனை வைக்கிறா. கரெக்டா பண்ண நடிக்குது. மறுபடியும் கரையான் கால் பண்ணுது. பைஜி போன் எடுத்து காத்துல வைக்கிறா.
சைனீஸ் பேன் கேக் வாங்கிட்டு மீட்டிங் 1/2 மணி நேரம் ப்ரீபோன் பண்ணிட்டு என் ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு என்ன பிக்கப் பண்ணிக்கிறதுக்கு வந்து சேருன்னு ஜின்னு சொல்றான். இது நேத்து நடந்த அதே சம்பவமா இருக்கு, நானே கால் அடிபட்டு படுத்து கிடக்குறேன்னு பைஜி பாத்துட்டு இருக்கா. பார்த்தா மே 20க்கு மறுபடியும் போயிருக்கா. இவளோட கால் நல்லா இருக்கு, குப்பையில போட்ட போட்டோ கூட கீழே கிடக்கு. இன்னும் அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு புது போட்டோ கூட அப்ளை பண்ணல. ஏன்னா இன்னும் அடுத்து வேலண்டைன்ஸ் டேவே வரலையேன்னு சொல்லிட்டு உண்மையாவே கடவுள் எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு, இதை எப்படியாவது யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு பைஜி முடிவு பண்ணிடுறா. வேகமா பேன் கேக் இந்த ஆள் எப்படியும் சாப்பிடவே போறது இல்ல, இதுக்கு எதுக்கு கடையில கஷ்டப்பட்டு கியூல நின்னுட்டு நானே பண்றேன்ட்டு அவளே இதை ப்ரிப்பேர் பண்ணி பாக்ஸ்ல போட்டு பில்டப்பா எடுத்துக்கிறா. இன்னைக்கு உன என்ன பண்றேன் பாரியா, உன் வேலைக்கு பாயின்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சிலே ஒரு குத்து குத்திட்டு பைஜி எங்க இருந்து கிளம்புறா. அவனை பிக்கப் பண்ணிக்கிறதுக்கு 1/4 மணி நேரம் முன்னாடியே போயிடுறா. ஜின்னே ஷாக் ஆயிடுறான், எப்ப பாரு லேட்டா வருவாளின்னு. பாஸ் உங்க கஃப்லிங் கலண்டுருச்சுன்னு காருக்குள்ளே தலையை விட்டு கஃப்லிங்க சரி பண்றா. ஜின்னுக்கே ஒரு மாதிரி நர்வஸ் ஆயிடுது இவங்க க்ளோஸ் அப்ல வந்தது. அடுத்த நேரம் ஆபீஸ்க்குள்ள போனா நமக்கு என்னென்னலாம் வேலை வேணுமோ அந்த வேலை எல்லாத்தையும் பைஜி பக்காவா பாத்து வச்சிட்டு இருக்கா. ஏன்னா ஏற்கனவே ஒரு நாள் இதுல வாழ்ந்துட்டால. ஃபைல்ஸ் எல்லாம் அனுப்பிட்டேன் பாஸ், உங்களுக்கு என்ன நூடுல்ஸ் தானே வேணும், 1/4 மணி நேரம் தான் ஆகுது செஞ்சு, அதுக்குள்ள அதை எடுத்துட்டு வந்துட்டேன். அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், இன்னைக்கு வேலை எல்லாத்தையும் நான் கரெக்டா முடிச்சிட்டேன், நான் ரிசைன் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு பைஜி சொல்றா. ஜின்னு பாக்குறான், பைத்தியக்காரியா நீனு, இங்க பாரு வேலை எல்லாம் கிடைக்கிறது இந்த காலத்துல ரொம்ப கஷ்டம், உனக்கெல்லாம் சரிப்பட்டு வராது, இங்கே வேலை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என் வாழ்க்கையில வேலையை தவிர நான் வேற எதையுமே பாக்குறது இல்ல, இங்க பாருங்க எல்லாத்தையும் ரெசிக்னேஷன் லெட்டர் கூட ரெடி பண்ணிட்டேன், வேலையில இருந்து எனக்கு விடுதலை கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. ரெசிக்னேஷன் லெட்டர் கிழிச்சு போட்டு லிஃப்ட் அப்பதான் வருது. பைஜி அப்படியே மிரட்டிட்டே ஜின்னு உள்ள கூட்டு போயிடுறான். இங்க இருந்து நானா யாரையாவது துரத்துனாதான் நீயா இங்க இருந்து வேலையை விட்டு போக முடியாது, அதனால அந்த கனவை மறந்துருன்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கான். திடீர்னு மின்னல் அடிக்கிற மாதிரி இருக்கு, பார்த்தா லிஃப்ட் தறி கேட்டு ஓட ஆரம்பிக்குது. அவ்வளவுதான், லிஃப்ட் விழுந்து ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஒரு தடவையாவது கால் தானே. பைஜி தலையில கட்டோட எந்திரிக்கிறா. கையும் காலும் உங்களுக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்கு, சரியா வேலை பார்க்க முடியாது. சோ இனிமே உங்க பாஸ்க்கு டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிற வேலையை நீங்க தான் பார்க்க போறீங்கன்னு அங்க இருக்க ஒரு அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்கான். பக்கத்து பெட்ல பார்த்தா ஜின்னு அங்க படுத்து கிடக்குறான். அவன் மண்டையிலயும் அடிபட்டு செத்தே போனா கூட இவகிட்ட இருந்து விடுதலை கிடைக்காது போலியேன்னு பைஜி நினைச்சிட்டு இருக்கா. கரெக்டா நைட்டு 12 மணி ஆகுது. பைஜி கால்ல போன் எடுத்து எந்திரிக்கிறா. பார்த்தா மே 20ஆம் தேதிக்கு போயிருக்கா. என்னடா இது 3வது தடவை இன்னொரு ஆப்ஷன் கிடைச்சிருக்கா, இன்னைக்கு எப்படியாவது அதுல இருக்கிற பிரச்சனை எல்லாம் சரி பண்ணணும்னு சொல்லிட்டு பைஜி யோசிக்க ஆரம்பிக்கிறா. ஹீல்ஸ் போட்டா தானே அடிப்படும் அப்படின்னு ஹீல்ஸே போடாம பிளாட் ஷூ போட்டுட்டு லிஃப்ட் கிட்ட போறா. லிஃப்ட்ல போனா தானே அடிப்படும், அதுக்கும் வாய்ப்பு இல்லைன்னு படிக்கட்டுலயே நடந்து போயிட்டு இருக்கா. இவ ஏறி போயிட்டு டைம் ஆயிடுச்சேன்னு பாத்துட்டு இருக்கா. அப்போ இவ ஆபீஸ்ல வேலை பாக்குற சூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் பாக்குறான், பைஜி உங்க தோடு கீழே விழுந்துருச்சு பாருங்க, நீங்க ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து நின்னுட்டு இருக்கான். பைஜி பாக்குறா, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கா. நீங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து டின்னருக்கு வெளியே போலாமா அப்படின்னு கேட்க, என்னையா ஒரு பையன் டேட்டு கூப்பிடுறானான்னு சொல்லிட்டு ஓகே சொல்லான்னு போறதுக்குள்ள அந்த இடத்துக்கு ஜின்னு வந்துடுறான். என்ன வேலை நிறைய இருக்கு, என்ன பண்றீங்க, வா கிளம்பலான்னு சொல்லிட்டு பைஜியை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கான். இன்னும் நான் சொல்ற நேரத்துக்கு ஒரு 1/2 hour போற, இல்லன்னா ஒட்டு மொத்தமா டைம் வேஸ்டா போயிடும், புரியுதா அப்படின்னு ஜின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி சரி ஓகே அப்படின்னு பைஜி முடிக்கிறதுக்குள்ள, இங்க பாரு நம்ம ஸ்டாஃப் ஒருத்தன் டாய்லெட்டுக்கு போய் 15 நிமிஷம் 67 செகண்ட் ஆச்சு, இன்னும் வெளியே வராம இருக்கான், எவ்வளவு தைரியம் இருக்கும்னு சொல்ல, இப்பெல்லாம் உன் கூட மனுஷன் வேலை பார்ப்பானாடான்னு சொல்லிட்டு பைஜி திட்ட ஆரம்பிக்கிறா. டைம் ஆயிட்டே இருக்கு, அப்படியே பிட்ட போட்டு பாக்கலாம்னு சொல்லிட்டு, பாஸ் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லவா, உங்களோட நட்சத்திரத்து மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கான்னு கேட்க, ஜோசியம் தானே நல்லா நம்பிக்கை இருக்கு அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். நம்ம 2 பேத்துக்கும் நான் ஜாதகம் செக் பண்ணி பார்த்தேன், துளி கூட மேட்சே இல்ல, என் கூட நீங்க தொடர்ந்து பக்கத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஆபத்து வருமா, சோ அதனால வேலையை விட்டு நான் ரிசைன் பண்ணிடலான் இருக்கேன்னு சொல்ல, மேல உனக்கு அக்கறை ஓவர் தான், ஆனா என்னோட டேட் ஆஃப் பர்த் என் ஐடி கார்டுல தப்பா இருக்கு, நான் ஏற்கனவே உண்மையான டேட் ஆஃப் பர்த் வச்சு உனக்கும் எனக்கும் செக் பண்ணிட்டேன், உனக்கும் எனக்கும் மேட்ச் பக்காவா இருக்கு, தேவையில்லாத வேலையை பார்க்காத, டிராப் பண்ற வேலையை மட்டும் பாருன்னு சொல்லிட்டு இருக்கான். வேற வழியே இல்லாம பைஜிக்கு அடுத்து சூ கூட டின்னருக்கு கூப்பிட்டு இருந்தான்ல, அங்க போயிருக்கா. நல்லா சாப்பிடுறிய நீனு, கார சாப்பாடெல்லாம் சொல்லிட்டு சூ சொல்லிட்டு இருக்கான். கார சாப்பாடு மட்டும்தான் என் லைஃப்ல எனக்கு ஒரே விடுதலையை கொடுத்துட்டு இருக்குன்னு சொல்ல, உனக்கு உன் பாச ரொம்ப பிடிச்சிருக்கு போலன்னு சொல்லிட்டு சூ கேக்குறான். பிடிச்சிருக்கா, பிடிக்கல, சுத்தமா பிடிக்கல, ஏதாவது பணம் போல இருக்குன்னு சொல்லிட்டு கையில இருக்க கப்ப கொஞ்சம் ஓவரா குலுக்கிடுறா. சட்டையில தண்ணி எல்லாம் கொட்டிடுது. பார்த்து கிளீன் பண்ணிக்கோன்னு சொல்லும் போதே மறுபடியும் கரையான் கால் பண்ணுது. பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் அனுப்புன்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு லேப்டாப் ஓபன் பண்ணி இவ்வளவு அனுப்புறா. உன்ன எப்படி அனுப்புறா பாரு, ரொம்ப வேகம்னு சொல்லிட்டு மறுபடியும் அவளுக்கு ஜின்னு கால் பண்றான். ஆனா அந்த தடவை அவளுக்கு போன் ரீச்சே ஆகல. எப்பயும் இந்த மாதிரி ஆனதுல எங்க போயிருப்பா இவன்னு சொல்லிட்டு ஹீரோ மறுபடியும் அவளுக்கு கால் பண்றதுக்கு முன்னாடி சோசியல் மீடியாவை பாக்குறான். பார்த்தா அதுல பைஜி ஸ்டேட்டஸ் போட்டிருக்கா, இன்னைக்கு அட்லீஸ்ட் சாப்பாடாவது நல்லபடியா இருந்ததுன்னு சொல்லிட்டு. பார்த்தா அந்த செல்ஃபில பக்கத்துல இருக்க சூவோட கை தெரியுது. ஆம்பளையோட வெளியே போயிருக்காளா. இங்க அவளோட பாஸ் நான் ஓவர் டைம் பார்த்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போது அவளுக்கு ஜாலியா டேட் கேக்குதா.
சத்தியமா விட மாட்டேன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கான். இங்க அதுக்குள்ள பைஜிய வீட்ல டிராப் பண்றான். பாத்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு, பைஜி உன்கிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கவா, நாளைக்கு நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். நாளைக்கா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவளும் சொல்லிடுறா. மறுபடியும் கரையான் கால் பண்ணுது. என்ன பாஸ் உங்களுக்கு வேணும்னு கேட்க, இங்க பாரு பைஜி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், ஓகேவா அப்படின்னு கேட்க, ஆமாமா நானும் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் பாஸ், நானும் ரெடி தான் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. ஆனா பார்த்தா திடீர்னு போன்ல ஏதோ பயங்கரமா சத்தம் கேக்குது. எங்கேயோ ஏதோ ஆன மாதிரி இருக்கு. அதோட நாள் முடிஞ்சிருது. திருப்பி மே 20க்கு போயிடுறா. 4வது தடவையான்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறா. அதே போன் அட்டென்ட் பண்றா. 4வது நாள் அந்த வேலையெல்லாம் பாத்துட்டு போயிட்டு ஆபீஸ்ல உட்காந்துட்டு இருக்கா. நானும் டெய்லி ரிசைன் பண்ணலான்னு பாக்குறேன். தினம் தினம் இந்த ஒரே நாளையே எத்தனை தடவை வாழ்றதுன்னு சொல்லிட்டு லேப்டாப்ப நோண்டிட்டு இருக்கும் போது அவங்க அம்மாக்கு தெரியாம வீடியோ கால் போட்டு வச்சிடுறா. கரெக்டா அவங்க அம்மா, ஏண்டி 25 வயசுனா 30 வயசுன்னு அர்த்தம்டி, எப்படி கல்யாணம் பண்ண போறேன்னு கேட்க, மா 25 வயசுனா எப்படிமா 30 வயசுன்னு அர்த்தம், தப்பு தப்பா பேசிட்டு இருக்காதுமான்னு பைஜி சொல்லிட்டு இருக்கா. திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோ நடுவுல வரான், தலையை உள்ள விடுறான். அவங்க அம்மாக்கு பாக்கும்போது இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது வீடியோ கால்ல. அவங்க அம்மா பாத்துட்டு இருக்க, யாரு இது, உன் பாஸா, பக்காவா இருக்கான் பையன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல, மா வாய் மூடு, தப்பு தப்பா பேசாதுன்னு பைஜி நேரா உள்ள போயிட்டு இருக்கா. அங்க பார்த்தா நம்ம ஜின்னு உட்காந்துட்டு, உங்க அம்மா நினைச்சிருப்பாங்களே, நம்ம பொண்ணு மாதிரி ஒரு சுமாரான சாதாரண பொண்ணுக்கு இப்படி ஒரு பாய் ஃப்ரெண்டான்னு கண்டிப்பா நினைச்சிருப்பாங்க. என்னோட டார்கெட்டும் அதான். இனிமே உங்க அம்மா உன்னை கல்யாணம் பண்ணிக்கோ, டேட் போன்னு ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க, நீ நிம்மதியா வேலை பார்க்கலாம் பாருன்னு சொல்ல, பாஸ் உங்களுக்கு இருக்க அறிவே அறிவு, இப்பெல்லாம் யாருக்காவது அறிவு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆமா ஆமா, எல்லாருக்கும் என்ன பார்த்து ஒரு கண்ணு இருக்கு, அது எனக்கே புரியுதுன்ட்டு அப்படியே ஜின்னு அவனை பத்தியே புகழ்ந்து பேசிட்டு இருக்கான். பைஜி வெளியே போகும்போது தண்ணி கேன் யாராவது தூக்கி குடுக்குறீங்களா அப்படின்னு அங்க இருக்க ஒரு பொண்ணு கேக்குறா. இல்ல நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பைஜி அதை அவளே தூக்கி வச்சிடுறா தண்ணி கேன. இத பாத்துட்டு அங்க இருக்க சூக்கு, எவ்வளவு ஸ்ட்ராங்கான பொண்ணுன்னு சொல்லிட்டு சூப்பர் பைஜின்னு லைட்டா அவ கைய தொட்டு பேசிட்டு இருக்கான். இன்னைக்கு டின்னர் போலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல வரத்துக்குள்ள பைஜி, தெரியும் டின்னர் தானே போலாம் அப்படின்னு சொல்லிடுறா. ஆனா அதுக்குள்ள அந்த இடத்துக்கு நடுவுல வந்து, இங்க பாரு உனக்கு எனக்கும் நைட் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு ஜின்னு கட்டைய போட்டுட்டு இருக்கான். ஜின்னு போய் வேலையை பாத்துட்டு இருக்கான். அங்க ஒரு பொண்ணு இருக்கா. இந்த பொண்ணுக்கு ஜின்னு மேல பயங்கரமா ஒரு கண்ணு இருந்துட்டு இருக்கு. இத பாருங்களேன் அத பாருங்களேன் அப்படின்னு இந்த பொண்ணு பேரு ஜியாவான். இங்க லீகல் கவுன்சிலா வேலை பாத்துட்டு இருக்கா. அவகிட்ட வேலை பார்க்க இவங்க 2 பேரும் கையை தொட்டு பேசிக்கிறத பாத்துட்டு, போதும் போதும் இன்னைக்கு ஓவர் டைம் இருக்குன்னு சொன்னேன்ல பைஜி, ரெடியான்னு கேட்கா. ரெடி பாஸ், நான் ரெடி தான், என்ன எவன் கூப்பிட போறான் டேட்டுக்குன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள முடிவு பண்ணிட்டு இருக்கா. பார்த்தா இன்னைக்கு நம்ம ஜின்னு கூட சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு டேட் ரேஞ்சுக்கே பைஜி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கா. ஜின்னு பாக்குறான், பரவாயில்ல என் மேல இவளுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்கு போல, சாப்பாடுலாம் பிரமாதமா இருக்கேன்னு சாப்பிடறதுக்கு உட்காந்துடுறான். வைன் குடிக்கலாமா பாஸ், இன்னைக்கு என்னதான் இருந்தாலும் வேலண்டைன்ஸ் டே, நம்ம வெளியே போகாட்டி கூட அட்லீஸ்ட் நம்மளாவது குடிக்கலாம்னு சொல்ல, கண்டிப்பா வேணா லவ் பண்றா போலன்னு வைனையும் குடிக்க ஆரம்பிக்கிறான். அடுத்து சோடா குடிக்கலாமா அப்படின்னு கேக்குறா. ஓகேன்னு சொல்லிடுறான். ஆனா வைனுக்கு அப்புறமா சோடா குடிச்சா அவங்க மட்டையாயிருவாங்கன்னு கூட இவனுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள இவ யோசிச்சுட்டு இருக்கா. இங்க பார்த்தா அந்த சூ இருக்கான்ல, அவன் ஒரு பெரிய கம்பெனியோட வாரிசு போல. இங்க இவங்க கிட்ட வேலை பார்த்து முக்கியமான டாக்குமெண்ட் எல்லாம் ஆட்டி போடுறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வேலைக்காரவனா வந்துட்டு இருக்கான் போல. அவங்க அப்பா, எல்லாமே ரெடி தானடா, நாளைக்கு நமக்கு முக்கியமான ப்ரொபோசல் இருக்குடா அப்படின்னு சொல்ல, கவலைப்படாதீங்கப்பா அப்படின்னு சூ மனசுக்குள்ள முடிவு பண்ணிட்டு இருக்கான். இங்க பைஜி நல்ல போதையில மட்டையாயிட்டு இருக்க நம்ம ஜின்னி கிட்ட போயிட்டு, எப்படியாவது இதுல மட்டும் கையெழுத்து போட்டுருங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. ஆனா இங்க அவன் அதுக்கு போதையில அந்த பேப்பரை தூக்கி ஓரமா போட்டுட்டு, என்னை விட்டு நீ எப்பவுமே போயிடக்கூடாது, நீ என் கூடயே இருக்கணும், பைஜின்னு இல்லனா நான் எப்படி சர்வை பண்ணுவேன்ட்டு எனக்கே தெரியாது, ரொம்ப கஷ்டம் சொல்ல, ஆஹா இவன் பேசுறது கேட்டா நமக்கு இதே ஒரு மாதிரி படப்பிடிப்பா இருக்கு, அதுக்கெல்லாம் விடவே கூடாது, எப்படியாவது கையெழுத்து வாங்கினும் ட்ரை பண்ணிருக்கா. என்னை விட்டு போகாதுன்னு சொன்னல, எங்க எந்திரிக்கிறேன்னு சொல்லிட்டு இவளுக்கு வேகமா கிஸ் பண்ணிடுறான் கண்ணத்துல. பைஜி ஷாக் ஆயிடுறா. காம் டவுன்னு சொல்லிட்டு அவளுக்கே மனசுக்குள்ள சொல்லிட்டு இருக்கா. பக்கத்துல க்ளோஸ்அப்ல பாக்கும்போது கொஞ்சம் கியூட்டா தான் இருக்கான். இவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு, சரி கியூட்டா இருக்கும் போதே 4 போட்டோவாவது எடுத்துக்கலான்னு அவனை வளைச்சு வளைச்சு போட்டோ எடுக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறா. நீ இல்லாம என்னால இருக்க முடியாது பைஜி, நீ இருக்கிறதுனால தான் நான் நிம்மதியாவே இருக்கேன். அதுவும் இல்லாம பாரு, உன் வேலண்டைன்ஸ் டே ஒரு ஹேண்ட்ஸமான பாஸ் கூட ஸ்பெண்ட் பண்ற, இதுக்கெல்லாம் நீ கொடுத்து வச்சிருக்கணும்ல, நான் செம்ம ஹார்ட் இல்லன்னு சொல்லிட்டு போதையில கூட அவனை பத்தி அவனே புகழ்ந்து பேசிட்டு இருக்கான். பைஜி ஒரு பெட்ஷீட் எடுத்து அவன் மேல போட்டுட்டு அங்கிருந்து நேரா வீட்டுக்கு கிளம்புறா. இவனுக்கு வேலை செய்யறதுக்கு தான் இந்த உலகத்துல நான் பிறந்திருக்கேனான்னு சொல்லிட்டு சாப்பிடலான்னு போக, கரையான் காலிங்னு மறுபடியும் வருது. தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு பைஜி போன் எடுத்து காதுல வைக்கிறா. திடீர்னு எங்கேயோ போன் நான் சிங்ல போயிட்டு இருக்கு. ஹலோ ஹலோ பாஸ்ன்னு சொல்லிட்டு கேட்டு பாத்துட்டு இருக்கா. 12 மணி ஆகுது. திருப்பி அடுத்த நாள் காலைல எந்திரிக்கிறா. என்னடா இது 5வது நாளும் இதே தொல்லையா இருக்கு, வேலையை விட்டு நானும் நின்ன மாதிரி தெரியல, ஒருவேளை என்ன காரணமா இருக்கும், நான் ரொம்ப நல்லா வேலை பாக்குறேன், அதனால தான் நம்ம வேலையை விட்டு விட மாட்டேங்கிறான், சூப்பர் ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு பைஜி முடிவு பண்ணிட்டு, நான் எவ்வளவு கேவலமா வேலை பாக்குறேன்னு இன்னைக்கு பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. கொஞ்சம் கூட நம்ம ஜின்னுக்கு பிடிக்காத காஃபி எடுத்துட்டு போயிட்டு பக்கத்துல வைக்கிறா. ஜின் அதை குடிக்கிறான். பைஜி, இப்ப என்ன பால் சேர்த்துக்க கூடாதுன்னு டாக்டர் சொன்னாங்கதால எனக்கு பிளாக் காஃபி போட்டு வந்துட்டு இருக்க,
என் மேல உனக்கு எவ்வளவு அக்கறை, என்னை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு முன்னாடியே உனக்கு தெரியும் போல, நீ கலக்குறன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னடா விதி விளையாடுதுன்னு சொல்லிட்டு பைஜி போய் ஓரமா நிக்கிறா. என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கே ஒண்ணும் புரியல. உண்மையாவே டாக்டர் டாக்குமெண்ட்ல மில்க் எல்லாம் அவாய்ட் பண்ண சொல்லி போட்டிருக்காருதான். பைஜி அடுத்து வண்டியில ஏத்துறா. ஜின் சொல்லிட்டு இருக்கான், இந்த இடத்துக்கு நம்ம ரொம்ப சீக்கிரமா போகணும், ஹாஃப் அன் ஹவர்க்குள்ள என்ன போய் டிராப் பண்ணிருன்னு சொல்லிட்டு இருக்கான். லைட்டா அவன் கண்ணு மூடி தூங்கிடுறான். கண்ணு முடிச்சு பார்த்தா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, பைஜி இன்னும் கூட்டு போல. பைஜி என்னாச்சு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்ல, சாரி பாஸ், நான் வழியை கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன், அதான் லேட் ஆயிடுச்சுன்னு ரொம்ப லேட்டா உள்ள கூட்டு போயிட்டு இருக்கா. பார்த்தா அதுக்குள்ள அந்த ஜியான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்தால, நல்ல வேலை லேட்டா வந்தீங்க, அந்த ப்ராஜெக்ட்ல சைன் பண்றதா பெரிய லாஸ் ஆயிருந்திருக்கும், நீங்க லேட்டா வந்ததால அந்த ப்ராஜெக்ட் ஃப்ராடுங்கிற விஷயம் இப்பதான் தெரிய வந்துச்சுன்னு சொல்ல, பைஜிக்கு அவார்டெல்லாம் கொடுக்குறாங்க. இந்த கம்பெனியோட எதிர்காலத்தையே காப்பாத்தின பைஜி வாழ்க வாழ்கன்னு சொல்லிட்டு பாராட்டு விழாலாம் நடக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது ஜியாக்கு கொஞ்சம் அப்செட்டா தான் இருக்கு. பைஜி கொஞ்சம் கொஞ்சமா பாஸ் கூட க்ளோஸ் ஆயிட்டே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இத பார்த்து வைத்தறிச்சல அவன் நின்னுட்டு இருக்கா. ஆனா பைஜி என் வாழ்க்கை மட்டும் ஏன் தான் இப்படி போதும்னு பயங்கர சோகத்துல அவார்டு கையில வச்சு நின்னுட்டு இருக்கா. பைஜிக்கு கண்டிப்பா ஒரு பெரிய கிஃப்ட் கொடுக்கணும்னு ஜின் எல்லாரும் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டு அங்க இருந்து போறான். அப்பச்சோ பைஜி கிட்ட வந்து, பைஜி இன்னைக்கு நாம 2 பேரும் டின்னர் போலாமா அப்படின்னு கேட்க, அதுக்கு பைஜி ஆன்சர் சொல்றதுக்குள்ள ஜின் நடுவுல வந்துடுறான். உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு சொன்னால, அது என் கூட டின்னர், இன்னைக்கு நைட்டு நீ என் கூட டின்னர் வர, பாஸ் கூட டின்னர், இதை விட பெஸ்ட் கிஃப்ட் ஏதாவது கிடைக்குமான்னு பைஜி அப்படியே பிரிச்சு அங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்கான். பைஜி பாக்குறா, பாஸ் இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே, நீங்க சாப்பிடுற எல்லா ஹை எண்ட் ஹோட்டலும் ஆல்ரெடி புக் ஆயிடுச்சு, ஒரு ஹோட்டல் கூட இருக்காது, இன்னொரு நாள் பாத்துக்கலாமேன்னு சொல்றா. இதுவரை நீ வீட்டை பார்த்தது இல்ல தானே, வீட்டுக்கு வாயேன், வீட்டுல கிச்சன் இருக்கு, திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிடலாம், அப்புறமா நேரா சமையல் பண்ணி நீ எனக்கு சோறு போடுன்னு சொல்லிட்டு பைஜி அங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்கான். நான் தால் வீட்டுக்கு போயிட்டு அவனுக்கு சமையல் பண்ணி சோறு போடுறது எனக்கு எப்படி கிஃப்ட் ஆகும்னு புலம்பிட்டே போயிட்டு இருக்கா. 2 பேரும் ஸ்டார்டிங்ல ஷாப்பிங் தான் போறாங்க. அங்க ஷாப்பிங் அப்போ இத புடி அத புடின்னு கையில கிடைக்கிறதெல்லாம் பைஜிய கூட தள்ள விட்டுட்டு அப்படி தூக்கி போட்டே போக, அங்க ஆப்போசிட் கார்ட்ல வரவங்க மேல இடிச்சிடுறா பைஜி. அறிவில உனக்குன்னு அந்த பையன் திட்ட ஆரம்பிக்கிறான். பார்த்தா ஜின் தேடி பார்க்கும்போது அந்த பையனோட கேர்ள் ஃப்ரெண்ட கார்ட்டுக்குள்ள வச்சு தள்ளிட்டே வந்துட்டு இருக்கான். ஹலோ, கார்ட் எல்லாம் மனுஷங்களை உட்கார வைக்கிறதுக்கு இல்ல, திங்ஸ் போடுறதுக்கு, எவ்வளவு தைரியம் தான் இவ்வளவு திட்டுவ அப்படின்னு சொல்ல, சாரி நான் தான் இடிச்சிட்டேன்னு பைஜி சாரி கேட்டு அவங்கள அனுப்பி வைக்கிறா. ஜின்னு பாக்குறான், இருந்தாலும் நீ எல்லாத்தையும் ரொம்ப இறங்கி போற பைஜின்னு அப்படியே அவ்வளவு ஒரு தூக்கு தூக்கி அந்த கார்ட்ல அவன் உட்கார வச்சிடுறான். நேரா கூட்டு போயிட்டு அந்த இன்னொரு கப்பல் கிட்ட போட்டி போட்டு அவங்க என்னெல்லாம் திங்ஸ் எடுக்கிறாங்களோ அது எல்லாத்தையும் ஜின் எடுத்துட்டு இருக்கான். ஆளா பில்ல பே பண்ணிட்டு வேகமா வெளியே வேற ஓடி வந்துட்டு இருக்கான். இங்க வீட்டுக்கு வந்து பாக்கும்போது ஜின்னோட வீட்டுல ஒரு லேடி இருக்காங்க. கோட்டு கொடுப்பா அப்படின்னு வாங்கிட்டு இருக்காங்க. பாக்குறா பைஜி, ஓ ஜின்னோட அம்மாவா, பரவாயில்லையே, ரொம்ப நல்ல டைப்பா இருக்காங்க, ஜின்னு மாதிரி முசுடலன்னு சொல்லிட்டு, ஆண்டி நான் ஏதாவது குக் பண்ணவா அப்படின்னு கேக்குறா. இல்லம்மா நான் பாத்துக்கிறேன்னு அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. பார்த்தா பேக்ல ஏதோ இருக்கு போல. இப்பதான் எனக்கு ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட் இருக்கு ஞாபகம் வந்துச்சு, நான் அந்த பாக்குறதுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பி ஓடி போயிடுறாங்க. பைஜி பாக்குறா, எதை பார்த்து அவங்க பயந்து ஓடி போனாங்கன்னு பார்சலை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஏதோ கப்பல் ஐட்டம் உள்ள இருந்திருக்கும் போல. அத ஜின் அந்த கப்பல் கூட போட்டி போடுறேன்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து உள்ள போட்டு கொண்டு வந்திருக்கான். பைஜி பார்த்து ஒரு பக்கம் ஷாக் ஆயிட்டு இருக்கா, ஜின்னும் ஒரு பக்கம் பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்கான். இங்க பைஜி எதுவும் தன்னை பத்தி தப்பா எதுவும் நினைச்சுக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு இங்க வெளியே இருந்து இந்த ஆன்டி இருக்காங்கல்ல, அவங்க எட்டி பார்த்துட்டு, பரவாயில்ல இந்த 2 பேரும் நல்ல ஜோடியா தான் இருப்பாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் பிரைவசி கொடுக்கலான்னு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. பைஜி ஒரு வழியா குக்கெல்லாம் பண்ணி முடிக்கிறா. பாஸ் எங்க இருக்கீங்க, சாப்பிடலாம் வாங்கன்னு கூட்டுட்டே நேரா ரூம்குள்ள போறா. கரெக்டா அப்பன்னு பார்த்து ஜின்னு குளிச்சுட்டு வெளியே வரான். இப்ப அது தெரியாம ஸ்கிரீனை ஓபன் பண்ண 2 பேரும் ஆக்சிடென்ட்லாம் மீட் பண்ணிட்டு டக்குன்னு ஜின்னு மேல போய் விழுந்துடுறான், கிட்டத்தட்ட கிஸ் பண்ற மாதிரி. என்ன பண்றேன்னு சொல்லிட்டு பைஜியை பார்த்து அவன் ஷாக் ஆயிட்டு இருக்கான், வைக்கப்பட்டுட்டு. இல்ல கதவே இல்ல, கதவு தான் தட்டிருப்பேன், குக் பண்ணி முடிச்சிட்டேன், சாப்பிட போலாமா அப்படின்னு பைஜி கேக்குறா. 2 பேரும் டைனிங் டேபிள்ல உட்காந்துட்டு இருக்காங்க. பைஜிக்கு அங்க இருக்கிற டேபிள்ல இருக்க சிக்கனை பார்த்தா ஜின்னோட ஃபுல் 6 பேக்கையும் பார்த்த மாதிரி இருக்கு. ஐயோ மைண்டுக்குள்ள தப்பா போனதுன்னு சொல்லிட்டு அவளே கண்ட்ரோல் பண்ணிருக்கா. இன்னொரு பக்கம் ஜின்னு வாயில ஏதோ ஓட்டி இருக்கு பாரு, தொடன்னு சொல்லிட்டு பைஜிய சொல்லிட்டு இருக்கான். துடைக்கிறதுக்காக போகும்போது அவ லிப்ஸ பாத்துட்டு, செம்ம சாஃப்டா இருக்கு லிப்ஸ்ன்னு சொல்லிட்டு, என்ன யோசிக்கிற ஜின்னு தப்பா யோசிக்க கூடாது, அப்பெல்லாம் யோசிக்க கூடாதுன்னு அவனே திட்டிக்கிறான். ஜின்னு மைண்ட் இப்படி போறது தப்புன்னு நேரா கிளம்பி ஆபீஸ்க்கு வந்துட்டான். பைஜி இடத்தெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இங்க இருந்து போன்னு சொல்லிட்டு நேரா ஆபீஸ்க்கு வந்துட்டு இருக்கான். ஆபீஸ்ல உட்காந்து வேலை பாக்குறான். பைஜி கிளம்பி இருப்பாளா இல்லையான்னு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டவுட்டாவே இருக்கு. சரி வீட்டுக்கே போலான்னு ஜின்னு மறுபடியும் கிளம்பி லிப்ட் கிட்ட வரான். லிப்டுக்குள்ள அவன் ஏறினதுக்கு அப்புறமா வெளியே யாரோ திருட்டுத்தனமா அவனை பாத்துட்டு இருக்காங்க, ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க போல. பைஜி வீட்டுல எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டு பாத்திரம் தேய்க்கலான்னு போறா. அம்மா ஏன் பாத்திரம் தேய்க்கணும், நான் தான் ரிசைன் பண்ணலையே, 12 மணி ஆச்சுன்னா டைம் ரிவர்ஸ் தானே ஆக போகுது, அதுவரைய வீட சுத்தி பாக்கலான்னு அங்க இங்க போய் சுத்தி பாத்துட்டு இருக்கா. பெட்டு, காஸ்ட்லி பெட்டு, 5 லட்சம் ரூபான்னு கேள்விப்பட்டேன், கொஞ்ச நேரம் படுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அதுலயும் படுத்துட்டு இருக்கா.
கரெக்டா ஜின்னுட்டு இருந்து கால் வருது. ஒருவேளை ஜின் இங்க ஏதாச்சும் கேமரா வச்சிருப்பானோன்னு பைஜி போன் அட்டன் பண்றா. பைஜி, எனக்கு ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் கொண்டு வந்து கொடுக்கணும், அது கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நீ கிளம்பிட்டியா இல்லையான்னு கேக்குறான். பாஸ், நான் கிளம்ப போறேன் பாஸ். வேற என்ன வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. திடீர்னு ஆப்போசிட் சைட்ல ஏதோ ஆக்சிடென்ட் ஆற மாதிரி சத்தம் கேக்குது. பைஜி பாக்குறா, இன்னும் 12 மணி ஆறதுக்கு 1 நிமிஷம் தான் இருக்கு. ஹலோ ஹலோன்னு சொல்றதுக்குள்ள மறுபடியும் கரையான் காலிங்னு அலாம் அடிக்க ஆரம்பிக்குது. மறுபடியும் மே 20ஆம் தேதி. எத்தனை தடவை இதே தேதிக்கு நான் வந்துட்டு இருக்குது. இன்னைக்கும் ரிசைன் பண்ண முடியல. அட்லீஸ்ட் இன்னைக்கு ஒரு நாள் ஜாலியா என்ஜாயாவது பண்ணலாமேன்னு சொல்லிட்டு, பாஸ் எனக்கு வயிறு ரொம்ப சரியில்லை, ப்ளீஸ் இன்னைக்கு ஒரு நாள் லீவ் வேணும்னு சொல்லிட்டு ஜின்னுக்கு ஒரு மெசேஜ் ஒன்னு போட்டு விட்டுறான். இன்னைக்கு நான் எவ்வளவு வேணா செலவு பண்ணலாம், செலவு பண்ணிட்டு மறுபடியும் அந்த காசு வந்துரும் நாளைக்கு, அதான் டே ரிவர்ஸ் ஆயிரும்லன்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி சாப்பிட போறேன்னு பைஜி கிளம்புறா. இங்க ஜின்னு ஆபீஸ்ல இருக்கான். கொதிக்க கொதிக்க காஃபிய வாயில வச்சிடுறான். இதே பைஜி இருந்தா கரெக்டான டெம்பரேச்சர்ல இருந்து வச்சிருப்பான்னு சொல்லிட்டு அவளை பத்தி யோசிக்கிறான். அடுத்து ஃபைல் எல்லாம் காணாம போயிடுச்சு, நான் தேடுற ஸ்டேட்மெண்ட் கிடைக்கவே இல்லைன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். இதே பைஜி இருந்திருந்தா கையில கொண்டு வந்து கொடுத்துருப்பான்ட்டு எல்லா நேரமும் பைஜி ஞாபகமா இருக்கு. சரி, பைஜி எங்கதான் போனா, அவளுக்கு என்னதான் ஆச்சு, ஒரு ஃபைல் வேற எனக்கு தேவைப்படுது, போய் அவளை பாத்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு ஜின் அங்கிருந்து அவ வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கான். ஆனா அதுக்குள்ள பைஜி டேபிள் நிறைய சாப்பாடு வாங்கி வச்சிட்டு இருக்கா. ஒன்னு இங்க இருக்கு, அதெல்லாம் காஸ்ட்லியான இடத்துல இருந்து வேற வாங்கியிருக்கேன். இப்படி ஐடியா பண்ணி வாழ்க்கையை வாழடி பைஜின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட ஆரம்பிக்கிறா. இன்னும் பபிள் டீ மட்டும் வர வேண்டி இருக்குன்னு. காலிங் பெல் அடிக்குது. பைஜி போய் கதவை திறந்து எட்டி பார்த்தா வெளியே நிக்கிறது நம்ம ஜின்னு. டப்புன்னு கதவை மூடிடுறா. ஜின்னு பாக்குறான். வீட்டுல வந்துட்டு எனக்கு மடக்கா ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பால, அதனால என்ன பார்த்ததும் வெக்கப்படுறா போலன்னு சொல்லிட்டு அவனே பெருமையா நினைச்சு சிரிச்சுக்கிறான். பைஜி உள்ள ஓடி போயிட்டு இருக்கிற சாப்பாடெல்லாம் எடுத்து டேபிள் கடியில வச்சுட்டு மறுபடியும் அதே ட்ரெஸ்ஸோட வந்து கதவை ஓபன் பண்றா. என்ன இப்ப வெக்கப்படுற மாதிரி இல்லன்னு சொல்லிட்டு ஜின்னு வேகமா உள்ள வரான். என்ன பைஜி, உடம்பு இல்லன்னு கேள்விப்பட்டேன், வெறும் காலோட சுத்திட்டு இருக்குன்னு அப்படியே அவளை தூக்கிட்டு போயிட்டு அவ பெட்ல படுக்க வைக்கிறான். பைஜி ஓரமா உட்காந்துட்டு இருக்கா. என்ன பைஜி, உன் பாய் ஃப்ரெண்டும் நீயும் பிரேக்அப் பண்ணிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன், எதுக்காக அந்த போட்டோவை இன்னும் வச்சிட்டு இருக்க, இத பார்த்து அழுதுதான் உனக்கு உடம்பு முடியாம போயிடுச்சான்னு கேட்க, ஜஸ்ட் தூக்கி போட மறந்துட்டேன்னு பைஜி சொல்றா. அதெல்லாம் உடனே தூக்கி போட்டுடணும், நான் போடுறேன்னு குப்பையில தூக்கி போட்டுடுறான். பைஜி யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஃபைல் வேணும், உன் லேப்டாப் எடு அப்படின்னு சொல்ல தோ வரன்னு லேப்டாப் எடுக்க ஆரம்பிக்கிறா. அதுக்குள்ள காலிங் பெல் அடிக்குது. போச்சு போச்சு, பபிள் டீ வந்துருச்சுன்னு பைஜி யோசிச்சுட்டு இருக்கா. ஜின்னு நீ உட்காரு, நான் போய் கதவை திறக்கிறேன்னு கதவை திறக்கிறான். இது என்ன கஞ்சி வாங்கியிருக்கியான்னு கேட்க, இல்ல இது வந்துட்டு பபிள் டீ, எனக்கு ரொம்ப வயிறு வலிச்சுதா அதுக்காக வாங்கினேன்னு சொல்ல, கெட்டது நோ பைஜி, குடிக்க கூடாதுன்னு அதையும் குப்பை தொட்டியில போட்டுடுறான். காஸ்ட்லியான கடையில இருந்து வாங்கின, கை கெட்டது வாய் கெட்டலன்னு சொல்றது இதான் போலன்னு பைஜி யோசிக்கிறா. நீ இங்கே வெயிட் பண்ணு, உனக்கு கஞ்சி நானே ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு நேராஜன்னு கிச்சனுக்குள்ள போயிட்டு இருக்கான். இருந்தாலும் என் மேல ரொம்ப அக்கறதான்ப்பான்னு சொல்லிட்டு பைஜி யோசிச்சுட்டு இருக்கா. இப்படி கஞ்சி வைக்கிறதுனே ஜின்னுக்கு தெரியல. பார்த்து பார்த்து ஒன்னொன்னா ரெடி பண்ணி கஞ்சி வச்சிட்டு இருக்கான். பைஜி ஜின்னு என்ன பண்றான்னு எட்டி பார்த்துட்டே இருக்க. ஜின்னு வேகமா பக்கத்துல வந்துட்டு, பைஜி என்ன பண்ற, இங்கதானே வெயிட் பண்றீங்க, ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு எதையோ அவன் மறைக்கிறா. அதை வேகமா வாங்கி பாக்குறான். பைஜி ஒரு பொம்மையில அவன் மூஞ்ச ஓட்டி போட்டோ ஓட்டி குத்திட்டே இருப்பால, அததான் எடுத்து மறைச்சு வச்சிருக்கா. தூங்குறதுக்கு துணைக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு என் போட்டோ கூட வச்சிருக்கா, சோ கியூட் இல்லன்னு சொல்லிட்டு இதையும் ஜின்னு தப்பா புரிஞ்சிட்டு இருக்கான். இல்ல நான் ஏதை வச்சிருக்கேன்னா அது வந்துன்னு சொல்ல, இல்ல நார்மல் தான், எனக்கு புரியுது உன்னோட மனசு என்னன்னு சொல்லிட்டு, பரவாயில்ல நான் போய் கஞ்சி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் போய் கஞ்சி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். எடுத்து வந்துட்டு பார்க்கவே கஞ்சி பாடு கேவலமா இருக்கு. கஞ்சியை கூட யாராவது கேவலமா வைக்க முடியுமா அப்படின்னு பாத்துட்டு இருக்க. ஜின்னு பர்சனலா அவனே ஊதி ஊதி ஊட்டி விட்டுட்டு இருக்கான். பைஜி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கூட பாக்காம அவ பாட்டு கஞ்சியே குடிக்க ஆரம்பிக்கிறா. நான் போய் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு ஜின்னு உள்ள போறான். பார்த்தா அவனுக்கு ஜியா கால் பண்றா. இல்லையே, ஜின் இந்த கால் எடுக்க கூடாது, ஏன்னா எடுத்தாருன்னா அவரு மீட்டிங்கு போயிருவாரு, அதுவே ஃப்ராடுக்காரங்க, இவரை எப்படியாவது உள்ளேயே இருக்க வைக்கணும்னு பைஜி பாத்ரூம லாக் பண்ணிடுறா. பஸ் சாரி, இந்த கதவு ஓபன் ஆகாது, அப்பப்ப லாக் ஆயிடும், நான் போய் லாக் ஸ்மித்துக்கு போன் பண்றேன், அதுவரை உள்ளே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பைஜி சொல்லிடுறா. சீக்கிரம் எனக்கு ஒரு மீட்டிங்க்கு போகணும், டைம் ஆயிடுச்சுன்னு ஜின்னு ரொம்பவே நர்வஸா வெயிட் பண்ணிருக்கான். பைஜி இதான் சாக்குன்னு டேபிள் கீழ இருந்து எல்லா ஃபுட்டையும் எடுத்து எல்லாத்தையும் நல்லா பாதி பாதி காலி பண்ணி வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு வச்சிட்டு இருக்கா. ஜின் இதுக்கும் மேல நல்லா பொறுக்க முடியாதுன்னு கதவை கொஞ்சம் வேகமா திறக்கிறான். வீக்கான கதவு போல டக்குன்னு ஓபன் ஆயிடுது. ஜின்னு வேகமா வெளியே வந்துட்டு ஜியாக்கு கால் பண்ணிட்டு, சாரி ரொம்ப லேட் ஆயிடுச்சா, நான் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன்னு சொல்ல, நல்ல வேலை நீங்க வரல, நீங்க வராதனால அந்த ஃப்ராட் கம்பெனி கூட நம்ம சைன் பண்ணல, இப்பதான் அந்த கம்பெனி பத்தி உண்மை தெரிய வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவ போனை கட் பண்றா. ஜின்னு பாக்குறான். பைஜி கெட்டதுலயே ஒரு நல்லதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது இதான் போல. ஒரு ரெஸ்ட் ரூம்ல டேப்லெட்ஸ் இருந்தது வயிற்று வலிக்கு, இது சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கான். இல்ல வேணா நம்ம கையில இருந்து கீழே தள்ளி விட்டுடுறா. ஜின் அதை எடுக்கிறேன்னு கீழே குனியும் போது கீழே இருக்க எல்லா சாப்பாடையும் பாத்துடுறான். அடி பாவி ஃப்ராடு நாயே, கிளம்பு ஆபீஸ்க்கு போலான்னு சொல்லிட்டு பைஜியை அங்கிருந்து பேக் பண்ணி கூட்டு வந்துட்டு இருக்கான். எல்லாரும் ஆபீஸ விட்டு போற நேரத்துல நான் ஆபீஸ்க்கு வரேன், என்ன ஒரு அநியாயம்னு சொல்லிட்டு பைஜியும் பின்னாடியே போயிட்டு இருக்கா. உள்ள போயிட்டு ஜின்னு பாக்குறான். ஜின்னு ஆபீஸ்ல இல்லன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு அங்க இருக்க அத்தனை பேரும் காணாம போயிருக்காங்க.
சூர்கான்ல அவன் தான் புது பையன் இன்டர்ன் போல. சோ ஐடியா கொடுத்துட்டு 5 மணி ஆகும்போது கிளாக் அவுட் பண்ணிருன்னு சொல்லிருக்காங்க. சோ எல்லாரோட ஐடியா எடுத்து தனித்தனியா கிளாக் அவுட் பண்ணிருக்கான். இத ஜின்னு பாத்துட்டான். இன்னில இருந்து நீ வேலைக்கு வராத, கிளம்பி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பைஜி பாக்குறா, இன்டர்ன் பையன் மத்தவங்க எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணும்போது அவன் என்ன பண்ண முடியும்? அவன் மேல எனக்கு தப்பு இருக்க மாதிரி தெரியல, தப்புதான், ஆனா மத்தவங்களை விட கம்மி தான். நான் கூட எனக்கு உங்களை சீட் பண்ண, எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்தீங்கல்ல, அவனுக்கும் இன்னொரு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்டுட்டு இருக்கா. பைஜிய பாத்துட்டு சரி ஓகே போனா போது, சான்ஸ் தரேன்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா அந்த சூர்கான்ல ஓகே நம்ம 2 பேரும் டின்னர் போலாமான்னு கேட்க, இல்ல நானும் பாஸும் ஓவர் டைம் ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு பைஜியே சொல்லிடுறா. அப்படிவா பைஜி வலிக்குன்னு ஜின்னு யோசிச்சுட்டு இருக்கான். எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு, அப்ப நானும் வேலை பாக்குறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து இங்கே டின்னர் சாப்பிடலான்ட்டு ஏதோ வேலையை அவனாவே கிரியேட் பண்ணிட்டு ஒரு பெரிய போட் நிறைய சூஷி இருக்கு, செம்ம காஸ்ட்லியா இருக்கும் போல, அதை வாங்கிட்டு வந்திருக்கான். இத பைஜி பாக்குறா, இது கொஞ்சம் ஓவராலன்னு கேக்குறா. வேலண்டைன்ஸ் டே, நம்மளும் ஏதாவது ஸ்பெஷலா சாப்பிடணும்ல அப்படின்னு இந்த 2 பேரும் விதவிதமா சூஷி சாப்பிட, அங்க பாவம் நம்ம ஜின்னு கையில ஒரே ஒரு பர்கர் மட்டும் வச்சிட்டு இருக்கான். தனியா சோலோவா சாப்பிட ஆரம்பிக்கிறான். இவன் எப்படியாவது வெறுப்பேத்தணும், இந்த பையனை வேலையை விட்டு துரத்துறதுக்கு இருந்தான். இவன் கூடயே வேலை பாக்குற இன்னொருத்தங்க ஆபீஸ்ல அவனை லவ் பண்ணா, லவ் பண்றவங்க ஒரே ஆபீஸ்ல கல்யாணம் பண்ணிக்கிறவங்க ஒர்க் பண்ணக்கூடாது, இதுக்காகவாவது என்ன வேலையை விட்டு அனுப்புவாங்கன்னு சொல்லிட்டு எங்க நான் ஊட்டி விட்டுறேன் சாப்பிடுன்னு சொல்லிட்டு வேணும்னே சூக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கா. ஜின்னத உள்ள இருந்து பாத்துட்டு இருக்கான். செம்ம கடுப்பா இருக்கு. இங்க வர, நானும் இங்கே உட்காந்து சாப்பிடுறேன்ட்டு ஆப்போசிட்க்கு போ, நான் இங்க பைஜி பக்கத்துல உட்காந்துக்கிறேன்னு அவ்வளவு துரத்தி விட்டுடுறான். அவன் ஆப்போசிட்ல போய் உட்காந்துக்க பைஜி அடுத்த பிளானை யோசிக்கிறா. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? பிரான்ல இருக்க தோலை உரிக்கிறதுக்கு எனக்கு பிடிக்காது, உரிச்சு எனக்கு ஊட்டி விடுறியா அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே கேக்குறா. அவ்வளவுதானே, நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு பிரான்லயா தோலை உரிச்சு ஊட்டி விட ஆரம்பிக்கிறான். வேணும்னே ஜின்ன பார்த்து பார்த்து பைஜி சாப்பிட ஆரம்பிக்கிறா. கொஞ்ச நேரத்துல அவனுக்கே வெறுப்பா இருக்கு. பேட்மிண்டன் விளையாடலாம் போலாமான்னு சொல்லிட்டு கேக்குறான். கண்டிப்பா போலாமேன்னு பைஜி வாய பொழுக்கிறா. பாஸ் நீங்களும் வரீங்களா அப்படின்னு அவன் கேட்க, ஜின்னு வரேன்னு சொல்றதுக்கு வந்துடுறான். ஆனா அவர் கால்ஃப் தான் விளையாடுவாரு, பேட்மிண்டன் எல்லாம் பிடிக்காது. நம்ம போலாம் அப்படின்னு சொல்ல, நீ போய் கொஞ்சம் டீ ரெடி பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் வேகமா அவனை அனுப்பிச்சிடுறான். அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். பாஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கும் சூக்கும் பக்காவா ஃபிட் ஆகும்னு நினைக்கிறேன். நான் அவனோட 2 வயசு பெரிய பொண்ணு, அவன் இப்பதான் புதுசா வந்திருக்கான், அவனை கைட் பண்றதுக்கான அறிவும் எனக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம 2 பேரும் ஒரே மாதிரி கேம்ஸ் எல்லாம் விளையாடுறோம். நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஜாலி இல்ல, ஆனா என்னாலதான் இங்க வேலை பார்க்க முடியாது கரெக்டான்னு சொல்லிட்டு பைஜி கேட்டுட்டு இருக்கா. அதை பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது, என்ன வீட்டுல டிராப் பண்ணு, கார்க்கே இந்தான்னு சொல்லிட்டு நேரா அவன் போயிட்டு கார்ல உட்காந்துட்டு இருக்கான். என்னடா இது இப்படி இழுத்துட்டே போகுதுன்னு சொல்லிட்டு பைஜி காரை டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கா. அம்மா உனக்கு பேட்மிண்டன் தவிர வேற என்ன பிடிக்கும்னு கேட்க, யோகா பிடிக்கும்னு பைஜி சொல்றா. எனக்கு யோகா தெரியும், நம்ம 2 பேரும் சேர்ந்து அப்படின்னு ஆரம்பிக்கிறான். போற வழியில பார்த்தா இந்த ஜியா இருக்கால, அவ குடிச்சிட்டு தனியா ரோட நடந்து போயிட்டு இருக்கா. பைஜி காரை டப்புன்னு ஸ்டாப் பண்ணிட்டு ஜியாவை தூக்கி பின்னாடி உட்கார வச்சுட்டு கார் எடுக்கிறா. ஜியா இங்க நல்லா ஜின்னு மேல சாஞ்சிட்டு, ஜின் அவனை எவ்வளவு தெரியுமா மிஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஏதேதோ உளறிட்டு இருக்கா. ஜின்னு பாக்குறான். பைஜி காரை நிறுத்து, நான் ஓட்டுறேன், நீ பின்னாடி உட்காந்து தொலைன்னு சொல்லிடுறான். ஆனா இப்பயும் பைஜியை கட்டி பிடிச்சிட்டு ஜியா இருக்கால, நான் உன்னை வெளியே கூட்டு போலான்னு நினைச்சேன், டேட்டுக்கு போலான்னு நினைச்சேன், மூவி டிக்கெட் கூட வச்சிருந்தேன் ஜின், ஆனா எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு, உன்னை அவுட்டிங் கூட கூப்பிட முடியாத எந்த நிலைமையில இருக்கேன் பாத்தியா? நீ கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளவு நார்மலா இருந்த, இப்ப எவ்வளவு பெரிய ஆளாயிட்ட, நீ சோலோ மேன், ஆனா எவ்வளவு பெரிய சக்சஸ் ஆயிருக்க. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் ஜின், நீ சூப்பரான ஆளு, உன்னை பார்த்தா எந்த பொண்ணுக்கும் பிடிக்கும், ஆனா எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு ப்ரொப்போசலே கூட நம்ம பைஜி கிட்டே பண்ணிட்டு இருக்கா. அவ அதுக்குள்ள ஜியாவோட வீடு வந்துருது. இவளை கொண்டு போய் உள்ள இறக்கி விட்டு வா அப்படின்னு சொல்ல, தோ போறேன் அப்படின்னு அவன் நேரா இறக்கி விட்டு மறுபடியும் பின்னாடி வந்து உட்கார்றா. என்ன பைஜி, உன்னை கூட்டு போய் உன் வீட்டுல டிராப் பண்ணுமா, என்ன பார்த்தா நான் டிரைவர் மாதிரியா இருக்குன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறான். தோதோ நானே ஓட்டுறேன்னு சொல்லிட்டு பைஜி ஏறி கார்ல உட்கார்றா. நேரா ஜின்ன கூட்டிட்டு வீட்டுக்கு வரா. ஜின்னோட அம்மா வெளியே வராங்க. நீதான் பைஜியாமா, எப்பெல்லாம் ஜின்னு சொல்லியிருந்தானோ அதே மாதிரி அழகா கியூட்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜின் என்ன பத்தி அவ்வளவா புகழ்ந்து பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பைஜி யோசிக்கிறா. உள்ள வரியா என்னன்னு ஜின்னு கேக்குறான். இல்ல பாஸ் இருக்கட்டும், நாளைக்கு காலைல பாக்கலான்னு சொல்லிட்டு பைஜி மறுபடியும் உள்ள போறா. இன்னைக்கும் ரிசைன் பண்ணல, திருப்பி நாளைக்கு மே 20 நான் வாழணுமான்னு சொல்லிட்டு தனியா இவ யோசிக்க ஆரம்பிக்கிறா. அப்பதான் யோசிச்சு பாத்துட்டு இருக்கா. ஜின்னோட அம்மாக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது, என்ன பத்தி நல்ல விதமா சொல்லியிருக்கான், அது நான் சரியான அம்மா பையங்கிறது போனதுலயே நமக்கு தெரிஞ்சது. ஒருவேளை அவங்க அம்மா கிட்ட நம்ம இரிட்டேட் பண்ற மாதிரி பிஹேவ் பண்ணா நம்மள வேலையை விட்டு அவனே தூக்கத்துக்கு வாய்ப்பு இருக்குல்லன்னு சொல்லிட்டு பைஜி யோசிக்கிறா. கரெக்டா ஜின்னு கால் பண்றான். பைஜி என்னோட லேப்டாப்பை உள்ளே விட்டு வந்துட்டேன், கொண்டு வந்து கொடுங்குறான். 12 ஆவறதுக்கு 1 நிமிஷம் தான் இருக்கு, 1 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, உங்க லேப்டாப் உங்களுக்கே வந்துரும் சொல்லிட்டு பைஜி நல்லா கார்லயே தூங்க ஆரம்பிக்கிறா. 12 மணி அடிக்குது. அவ்வளவுதான், மறுபடியும் மே 20 போயிடுது. அடுத்த நாள் காலையில நம்ம ஜின்னு கால் பண்ண பைஜி எந்திரிக்கிறா. அதே மாதிரி சைனீஸ் பேன் கேக்க வாங்கிட்டு என் வாழ்க்கையே இதுலயே ஓடிட்டு இருக்கு, இன்னைக்கு எப்படியாவது நம்ம ஜின்னோட அம்மா கிட்ட தப்பான பேர் வாங்கணும்,
அது போதும்னு சொல்லிட்டு காலையிலே கிளம்பி வேலைக்கு போயிடுறா. அப்போ ஜியா ஒரு ஸ்போர்ட்ஸ் செஷன் முடிச்சிட்டு ஜிம் முடிச்சிட்டு வரா போல. எவ்வளவு டிசிப்ளினான பொண்ணு, இந்த மாதிரி ஒரு பொண்ணு எதுக்காக ஜின்னுக்கு பிடிக்கலையோ தெரியலன்னு சொல்லிட்டு பைஜி பாக்குறா. ஜியா மேடம், இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குல்ல, கான்ட்ராக்ட் சைன் பண்ண போறீங்கல்ல, அத பத்தி எதுக்கும் ஒரு தடவை நல்லா விசாரிச்சு பாருங்கன்னு சொல்ல, ஓகே ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜியா அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கா. கையில எதையோ எடுத்துட்டு போறா. பைஜி அதை பாக்குறா. கண்டிப்பா மூவி டிக்கெட் தான், ஜின்ன இன்னைக்காவது கூப்பிடுறாளா பாக்கலாம்னு சொல்லிட்டு ஜூ வந்து பைஜி கிட்ட பேச வரான். ஆனா அதை விட கூட அந்த 2 பேருக்கு நடுவுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இவளுக்கு பைத்தியமே பிடிக்குது. அப்புறம் பேசுப்பா அப்படின்னு ஜூவை தள்ளி விட்டுட்டு அந்த பக்கமா ஓடி போயிடுறா. 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. காதுல இவளுக்கு விழல. பாஸ் காஃபி கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா. காஃபி ஆல்ரெடி இருக்கு, எத்தனை காஃபி குடிக்குதுன்னு சொல்லிட்டு ஜின்னு கேக்குறான். அது ஆறி போயிருக்கும்ல, அதான் புதுசு கொண்டு வந்தேன்னு. இவங்க 2 பேரும் மூவிக்கு போறாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுல இவளுக்கு தலையே வெடிச்சிடும் போல. அடுத்து செடிக்கு தண்ணி ஊத்துற மாதிரி உள்ளே உட்காந்துட்டு டேபிள்ல தண்ணி ஊத்திட்டு இருக்கா. இங்க பாரு செக்ரட்டரி, என்ன பண்றேன்னு சொல்லிட்டு ஜின்னு கேக்குறான். ஐயோ சாரி நான் இப்பயாவது வெளியே போறேன்னு சொல்லிட்டு அவ வெளியே கிளம்பிடுறா. இன்னைக்கு மூவி போலாமா அப்படின்னு அவ வெளியே போனதுமா ஜியா கேட்டுடுறா. அதுக்கு என்ன பதில் சொன்னான் ஜின்னு சொல்லிட்டு அவ பாக்கவே இல்ல. எவ்வளவு ஸ்வீட்டா போய் கேட்டால கண்டிப்பா ஓகே தான் சொல்லிருப்பான், நோவா சொல்லிருக்க போறான்னு சொல்லிட்டு பைஜி அவளுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்கா. பேசாம நான் நாளைக்கு வேலையை ரிசைன் பண்ணிடணும், அவங்கள டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு பேப்பரை கையில எடுத்து கிரிக்கெட் இருக்கா. பார்த்தா என்ன எழுதிருக்கான்னு அவளே செக் பண்ணி பாக்குறா. ஜின் ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்கா. அடிப்பாவி பைஜி, என்ன நினைச்சிட்டு இருக்க? தப்பு தப்பான இனத்தெல்லாம் மனசுல இருந்து வரட்டும்னு சொல்லிட்டு அவ யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஜின் அங்க பக்கத்துல வந்துடுறான். வீட்டுல நான் டிராப் பண்ணி நிக்குன்னு சொல்றான். இன்னைக்கு நீங்க வெளியே போலையான்னு சொல்லிட்டு பைஜி கேக்குறா. எங்க வெளியே போக முடியும், வேலை இருக்குல்லன்னு சொல்ல. அப்ப இன்னும் எனக்கு ரிசைன் பண்றதுக்கு டைம் இருக்கு பாஸ், நான் உங்களை டிராப் பண்றேன், கொஞ்சம் கிளம்ப வேண்டிய வேலை இருக்கு, நான் போய் கிளம்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடிட்டு இருக்கா. பார்த்தா இன்னொரு பக்கம் இந்த ஜியா இருக்கால, அவ ரிஜெக்ட் ஆயிட்டா போல. அதனால ரொம்ப சோகமா இருந்துட்டு இருக்கா. ஜின்ன டிராப் பண்றதுக்கு கிளம்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு பைஜி கிளாமரா ஒரு ட்ரெஸ் போட்டு வந்து முன்னாடி நிக்கிறா. இது என்ன பைஜி ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு அவன் கேக்குறான். வேலண்டைன்ஸ் டே இல்ல, கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கணும்ல பாஸ்ன்னு சொல்லிட்டு பைஜி சொல்றா. எல்லாம் ஜின்னோட அம்மா கிட்ட கெட்ட பேர் வாங்கறதுக்கு தான். வீட்டுல போய் டிராப் பண்றா. ஜின்னு பாக்குறான், எவ்வளவு அழகான ட்ரெஸ், கண்டிப்பா எங்கேயோ டேட்டுக்கு போறா போல. பைஜி இப்ப அடுத்துட்டு என்ன பண்ண போற அப்படின்னு கேட்க பைஜி உன்னை பாக்குறா. வேலையே இல்லையே, உங்க கூட தான் ஓவர் டைம் பாக்க போறேன், வாங்க பாஸ் உள்ள போலான்னு சொல்ல. அப்ப எனக்காக தான் இவ்வளவு கியூட்டா ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கா போலன்னு பல்ல காட்டிட்டே அவன் உள்ள போயிட்டு இருக்கான். அங்க ஜின்னோட அம்மா வராங்க. வந்து பாத்துட்டு, நீதான் பைஜி அம்மா, உன்னை பத்தி கேள்விப்பட்டது வேற மாதிரி இருந்தது, ஆனா பாக்குறதுக்கு வேற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹலோ, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பைஜி ஓவரா சீனை போட்டு பேசிட்டு இருக்கா. அவங்களும் கொண்டு வந்து தண்ணி எல்லாம் கொடுக்குறாங்க. காதுல தோடு அழகா இருக்குல்ல, எனக்கு வாங்கி கொடுத்தது ஜின்னு தான். வெளியே கார் இருக்கே, அது கூட ஜின்னோட கிஃப்ட் தான். ஆனா மத்ததெல்லாம் எப்ப வாங்கி கொடுப்பான்னு கேக்குறீங்களா? அதுக்கு நான் இன்னும் 4 பாய் ஃப்ரெண்ட் வச்சிருக்கேன், ஆளு கொண்டு வாங்கி கொடுப்பாங்க, லைஃப் செட்டில்டு எப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே வெறுப்பேத்துறா. என்னமா பேசுறேன்னு அவங்க கேக்குறாங்க. ஆனா போட்டோ பாருங்கன்னு சொல்லிட்டு 4 போட்டோவை எடிட்ல ஒட்டு வந்துட்டு 4 பேரோட போட்டோ காட்டிட்டு இருக்கா. அவங்க இவளை பத்தி கொஞ்சம் சீப்பா தான் நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி ஓகே, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு ஜின் சொல்லிட்டு இருக்கான். இருந்தாலும் இந்த பொண்ணுக்கு நீ பறந்து விரிஞ்சு நிறைய கிஃப்ட் கொடுத்துருக்கப்பா அப்படின்னு அந்த லேடி சொல்லிட்டு இருக்காங்க. 3 பேரும் சாப்பிடறதுக்கு உட்காடுறாங்க. பைஜி பாக்குறா, என்ன சாப்பாடு இது, போரிங்கா இருக்கு, சின்ன வயசுல காசே இல்லாம வளர்ந்தீங்க போல, இதெல்லாம் நான் சாப்பிட முடியாது, நான் அப்புறமா உங்களுக்கு குக் பண்ணி தரேன், ஆனா இப்போ நம்ம வெளியே சாப்பாடு வாங்கிக்கலாம்னு சொல்றா. பைஜி நேரா அவங்க பின்னாடியே போயிட்டு இருக்கா. இது ஜெர்மன்ல ஸ்டிச் பண்ண ஷர்ட், இத நம்ம இப்படி தண்ணி ஊத்திலாம் வாஷ் பண்ண கூடாது, ட்ரை வாஷ் தான் பண்ணும், புரியுதான்னு மறுபடியும் அவங்கள வெறுப்பேத்திட்டு இருக்கா. அவங்க பாக்குறாங்க, என்ன வேலையில இருந்து துரத்தாம விட மாட்டியாமா அப்படின்னு கேக்குறாங்க. இது வேலையில இருந்து துரத்தணுமான்னு பைஜி பாத்துட்டு இருக்கா. இங்கதான் நான் 20 வருஷத்துக்கு மேலயா சின்ன பையன்ல இருந்து ஜின்னுக்கு வேலைக்கார அம்மாவா இருந்துட்டு இருக்கேன். என்ன அம்மா அம்மான்னு அந்த பிள்ளை பாசமா கூப்பிடுவாப்ல, நீ ஒரே நாள்ல என் வேலைக்கு ஆப்பு வச்சிருப்ப போலேன்னு சொல்லிட்டு இருக்க. ஜின்னு பாக்குறான், என்னமா இங்க பிரச்சனை, போய் நீங்க உங்க வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். பைஜி, அது உங்க அம்மா இல்லையா, வேலைக்கார லேடியான்னு கேட்க, என் அம்மா இறந்து போயிட்டு 20 வருஷம் ஆச்சு, நீ என்ன காமெடி பண்றன்னு சொல்லிட்டு ஜின்னு கேட்டுட்டு இருக்கான். கீழே அவங்க போட்டு போன சோப்பு விலக்கி விட்டு நம்ம பைஜி வில அவளை தாங்கி பிடிக்கிறேன்னு ஜின்னு போய் உழுந்துட்டு இருக்கான். 2 பேரும் பாத்டப்ல உழுந்து ஒருத்தங்க பாத்துட்டு இருக்காங்க. ஜின்னு பாக்குறான், பைஜி நீ சூப்பரான ஆளு, அவங்க எப்பவுமே ரொம்ப சுமாரா சமைப்பாங்க, என் ட்ரெஸ் எல்லாம் வீணாக்கிடுவாங்க, நான் அவங்கள்ட்ட சொல்லலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு பாவம்னு விட்டுருவேன், ஆனா நீ சொன்னல அவங்க என்ன ரியலைஸ் பண்ணிருப்பாங்க, இதுக்கு மேல அந்த ப்ராப்ளமே எனக்கு வராது, உன்னை செக்ரட்டரியா வச்சிட்டு இருக்குது நான் பெரிய லக்குன்னு தான் சொன்னோன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். பைஜி பாக்குறா, இதெல்லாம் ஆண்டவன் என்ன வேணும்னே பழி வாங்கறதுக்கு பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒயின் எடுத்து கடன் குடிச்சிட்டு இருக்கா. பைஜிக்கு செம்ம போதை எறியுது. ஜின்னு பக்கத்துல போயிட்டு, யோ பாஸ், நான் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லவா, எனக்கு ஒன்னும் போதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறா. லவ் ப்ரொபோஸ் பண்ண போறா போல நீ அவன் பல்ல காட்டிட்டு இருக்க. அவனுக்கு ஓங்கி ஒரு அறை விட்டுடுறா. நானும் ரிசைன் பண்றதுக்காக கிறுக்குத்தனமா எத்தனையோ வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா எதுவுமே நடக்கவே மாட்டேங்குது. நான் ஒரு விஷயம் சொல்லவா, நம்ம ஆபீஸ்ல யாருக்குமே உன்னை பிடிக்காது, எல்லாருமே உன்னை பயங்கரமா வெறுத்துட்டு இருக்காங்க,
நீ ஒரு சரியான செல்ஃபிஷ்யா, எல்லாரையும் வெறுப்பேத்திட்டு இருக்க, ஓவர் டைம் பார்க்க சொல்லி அவ்வளவு பேரையும் கொடுமைப்படுத்திட்டு இருக்க பாரு. ரிசைன் பண்றதுக்கு லெட்டர்லாம் நான் கொண்டு எடுத்துட்டு வந்துட்டேன். உன்கிட்ட மட்டும் கையெழுத்து வாங்கிட்டேன்னா என் வாழ்க்கையே முடிஞ்சிரும். ஆனா நீ என்ன பண்றிருக்க, என்ன போட்டு சாவடிச்சிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவ கண்ணுல இருந்து கண்ணீரா கொட்ட ஆரம்பிக்குது. இத பார்த்துட்டு ஜின்னுக்கே கொஞ்சம் அப்செட் ஆயிடுது. இங்க இன்னொரு பக்கம் சூ இருக்கான்ல, அவங்க அப்பா பேசிட்டு இருக்காரு. நான் சொன்ன வேலையை பண்ணியா அப்படின்னு கேக்குறாரு. கவலைப்படாதீங்கப்பா, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சூ அங்க இருந்து கிளம்புறான். இங்க பைஜிய ஜின்னே அவனோட கார்ல கொண்டு வந்து அவளோட வீட்டுக்கு கூட்டு வந்துட்டு இருக்கான். பைஜி உள்ள போன்னு சொல்ல, அவ கார்ல இருந்து இறங்கறதுக்கு முன்னாடி, பாஸ் நான் கொஞ்சம் ஓவரா குடிச்சிட்டேன், ஏதாவது தப்பா பேசிட்டுறான்னு கேக்குறா. நீ ஒன்னும் பேசல, உள்ள போன்னு சொல்லிட்டு அவளை லிப்ட்ல ஏத்தி விட்டுட்டு, உன் ஃபைல் இங்க இருக்கு பாரு, இதை வாங்கிட்டு போ, லேப்டாப் இருக்கு பாருன்னு குடுக்குறான். பைஜி இதை வாங்கிட்டு தேங்க்யூ பாஸ்ன்னு சொல்லிட்டு உள்ள போறா. டோர் க்ளோஸ் ஆகுது. என்னதோ லெட்டர் இருக்குன்னு சொல்லிட்டு பைஜி அதை ஓபன் பண்ணி பார்த்தா அவ ரெசிக்னேஷன் லெட்டர்ல சைன் எல்லாம் பண்ணிருக்கு. என்னது இது, எனக்கு ரெசிக்னேஷன் கிடைச்சிருச்சா, அப்ப நான் அடுத்த நாளைக்கு போறேன்னு சொல்லிட்டு பைஜி ஹாப்பி ஆயிடுறா. பார்த்தா திடீர்னு வந்து லிஃப்ட் மால் ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிக்குது. ஜின்னு கூப்பிட்டு இருக்கான், பைஜின்னு சொல்லிட்டு டோர் ஓபன் பண்ண முடியல. வேகமா அவன் கால் பண்ணிட்டு செக்யூரிட்டிக்கு மாடி கோடி போயிட்டு இருந்தா, அங்க பார்த்தா யாரோ ஒரு ஆள் இவனை கிராஸ் பண்ணிட்டு மாஸ்க் எல்லாம் போட்டு போயிட்டு இருக்கான். பைஜி பாக்குறா, என் வாழ்க்கை ஆரம்பிக்க போகுதுன்னு நினைச்சா மறுபடியும் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போதே ஜின்னு லிஃப்ட் கதவை ஓபன் பண்றான். பைஜி ஒரு ஆள் அடிக்கும் கீழே நின்னுட்டு இருக்கா. என் கைய பொடின்னு கூப்பிட பைஜியால கையவே கொடுக்க முடியல, ஹைட் ஓவரா இருக்கு. ஜின் உடனே கீழே இறங்கிட்டு என் ஷோல்டர்ல ஏறிப்போன்னு சொல்லிட்டு அவளை அமிச்சிடுறான். ஆனா லிஃப்ட் டோர் டக்குன்னு மூடிடுது. ஜின்னோட லிஃப்ட் கீழே இறங்கி ஆக்சிடென்ட் ஆயிடுது. பைஜி கதறியால ஆரம்பிக்கிறா. ஜின்ன ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுறாங்க. இல்லம்மா, எங்களால ஒன்னும் சொல்ல முடியாது, கொஞ்ச நேரம் ஆகட்டும் பாத்துக்கலாம்னு சொல்லிடுறாங்க டாக்டர். எனக்காக ஜின்னு உயிரை தியாகம் பண்ணுவாருன்னு சத்தியமா நினைக்கல. நான் தான் தப்பான பொண்ணு போலன்னு சொல்லிட்டு, இன்னைக்கு நைட்டுக்கு அப்புறமா நீங்க சரியாயிருவீங்க, ஏன்னா நான் ரெசிக்னேஷன் லெட்டரை அப்லோட் பண்ண போறது இல்ல, அப்ப அடுத்த நாளுக்கு போகாதானே, இந்த நாள் மறுபடியும் திரும்ப வந்துரும் தானேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. பார்த்தா உங்க ரெசிக்னேஷன் லெட்டர் கிடைச்சிருச்சு, உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவ கம்பெனில இருந்து மெசேஜ் வருது. நான் அப்லோடே பண்ணலையேன்னு சொல்லிட்டு பைஜி பாத்துட்டு இருக்கா. ஜின்னு தான் அவளுக்கு அந்த நோட்டிபிகேஷன் வந்திருக்கும் போல கேட்டு இவனே தான் அப்லோடும் பண்ணி வச்சிட்டு இருக்கான். ஏன் இப்படி பண்ணீங்க, நீங்க எப்படியாவது நல்லா இருவீங்கன்னு நான் நினைச்சேன், இப்படி யாருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பைஜி கதறி ஆள ஆரம்பிக்கிறா. நான் தான் ஜின்ன பத்தி ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். இந்த நாளை நான் மறுபடியும் வாழ்ந்து பார்த்ததுல ஜின் எனக்கு எத்தனை வகையில எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு பைஜி யோசிச்சுட்டு, என்னவோ திடீர்னு ஜின் அவ கழுத்தை புடிச்சு நெரிக்கிற மாதிரி இருக்கு. டப்புன்னு கண்ணை முழிச்சு பாக்குறா. என்னது இது, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தா ஜின்னு மறுபடியும் கால் பண்றான். என்ன ஜின்னு கால் பண்றாரான்னு சொல்லிட்டு போன் எடுத்துட்டு இருக்க. கரெக்டா அங்க பார்த்தா நம்ம ஜின் இருக்கான்ல, அவன் எந்திரிக்கும் போதும் உன்னை எல்லாம் ஆபீஸ்ல யாருக்கும் பிடிக்காது, எல்லாரும் உன்னை வெறுப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த கனவுல எல்லாமே பைஜி என்னெல்லாம் பண்ணாலும் அந்த நாளே மறுபடியும் வருது போல. ஜின் எந்திரிக்கிறான். என்ன கேவலமான ஒரு கனவு இது, இன்னைக்கு என்ன 20ஆம் தேதியா, பைஜிக்கு கால் பண்ணலான்னு ஆளா கால் பண்ணிருக்கான், ஏன் இப்படி ஒரு கனவு வந்துச்சுன்னே தெரியலன்னு பைஜி பாக்குறா. என்னது மே 20ஆ, எப்படி நம்ம மறுபடியும் அதே நாளுக்கு போகணும்னு சொல்லிட்டு போன் அட்டென்ட் பண்ண பைஜி சைனீஸ் பேன் கேக்க வாங்கிட்டு என் அபார்ட்மெண்ட்க்கு கீழே வந்து நில்லுன்னு சொல்ல பைஜியே கொஞ்சம் ஹாப்பியா தான் ஆயிடுறா. ஆனா எப்படி, ஒருவேளை இந்த லூப்புக்கும் என் ரெசிக்னேஷனுக்கும் சம்மந்தம் இல்லையான்னு சொல்லிட்டு ஜின்னு கூட்டு போயிட்டு வண்டிய பார்க் பண்றா. ஜின்னு பல்ல காட்டிட்டு இருக்கான். என்ன பைஜி, கதவை திறந்து விடுற ஐடியா இருக்கா இல்லையான்னு கேக்குறான். இப்ப இறங்கி வருவா, வந்து என் கஃப்லிங்ஸ சரி பண்ணி விடுவா அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கும் போதே அவ இறங்கி வரா, கஃப்லிங்ஸ சரி பண்ணி விடுறா. கனவுல நடந்தது எல்லாமே நிஜத்துல எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு அவன் பாத்துட்டு இருக்கான். லிஃப்ட் கிட்ட போறான். பைஜி வேணான்னு சொல்றா. கரெக்ட் தான், கனவுல கூட ஏதோ நடந்துச்சுலன்னு சொல்லிட்டு படிக்கட்டுலயே ஏறி போயிடுறான். ஜின்னி உட்காந்துட்டு ஏதோ ஃபைல் எல்லாம் பாத்துட்டு இருக்கும் போது, இதை மறந்துட்டேன், பைஜி மேல யாரோ தண்ணிய ஊத்த போறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே ஐயோ பைஜி சொல்றா, தண்ணிய கீழே ஊத்தாம மறந்துட்டேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அங்க வர ஒருத்தன் என் வேலைக்கு ஆப்பு வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் மேல தண்ணிய ஊத்தி விட்டுறான். பைஜி பாத்துட்டு இருக்கா. அவன் மேல கை வைக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் ஜின்னு கத்திட்டே வந்து பைஜி மேல கோட்டு போத்தி விட்டுறான். சுத்தி நிக்கிறவங்க எல்லாம் பாத்துட்டு எப்படி கத்துனாரு பாத்தியா, கேர்ள் ஃபிரெண்ட் மாதிரி கத்துனாருன்னு சொல்லிட்டு ஆளுக்கு பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நூடுல்ஸ் வாங்கிட்டு வரணும்ல பாஸ், நான் போய் நூடுல்ஸ் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு பைஜி கிளம்புறா. இது கூட கேட்ட மாதிரியே இருக்கு, இப்படி எல்லாமே கேட்ட மாதிரியே இருக்கும்னு சொல்லிட்டு ஜின்னுக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு. ஜின்னனுக்கு எப்பயும் போல பைஜி நூடுல்ஸ் வாங்கிட்டு வரேன்னு சொல்றான்னு வேற டிஷ் வேணும்னு கேட்டு வாங்குறான். பைஜி யோசிக்கிறா, என்னது இது, டெய்லி அந்த லூப்ல டெய்லி இவர் நூடுல்ஸ் தான் கேட்டாரு, இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு அவளுக்கே டவுட்டா வந்துட்டு இருக்கு. ஜின் அவளே பாத்துட்டு இருக்கான். எல்லாமே ஏன் நடந்த மாதிரி இருக்கு அப்படின்னு அவனுக்கும் இன்னும் கன்ஃபியூசிங்கா இருந்துட்டு இருக்கு. கரெக்டா அப்போ பைஜி உட்கார்ந்துட்டு இருக்கும் போதே அங்க ஜியா வரா. பைஜி, நீ அந்த வருஷத்தை மாத்த மறந்துட்ட, போய் அதை மாத்து அப்படின்னு சொல்ல, சரி நான் இப்ப வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து பைஜியும் கிளம்பி போறா. அதை பார்த்துட்டு ஜின்னு ஜியா கிட்ட, நீ ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வரல அப்படின்னு சொல்லிட்டு, டேட்டுக்கு தானே கூப்பிடுறதுக்கு அவ வந்திருக்கா, பிளீஸ் கூப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிடுறான். ஆமா, நான் ஒரு விஷயத்த சொல்லதான் வந்திருக்கேன், அது இந்த பிட்டிங் பத்தி, அதுல நம்ம புதுசா சில பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணுன்ட்டு ஜியா அப்படியே டாபிக்கே மாத்திடுறா. ரொம்ப நல்லது, அப்ப என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண வரலையா, அப்போ நான் எல்லாமே எனக்கு தெரிஞ்ச மாதிரி நடக்கல, இல்ல மாறிதான் நடக்குது போலன்னு சொல்லிட்டு அவனே அவனை ஏமாத்திக்கிறான்.
ஆனா ஜியா என்னோட அசிஸ்டன்ட் பைஜி, அவளை நீ எதுக்காக வந்துட்டு ஆர்டர் பண்றன்னு எனக்கு தெரியல, இனிமே இந்த மாதிரி பண்ணாதன்னு சொல்லிட்டு அவளை அங்க இருந்து அனுப்பிடுறான். பைஜி வரா. ஓகே லஞ்ச் முடின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஜின்னு கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வைக்கிறான். அப்போ இவ கண்டிப்பா நம்மள விட்டு வேலையை விட்டு போக மாட்டா அப்படின்னு ஜின்னுக்கு ஹாப்பியா இருக்கு. அதெல்லாம் கனவுதான் போல, அதெல்லாம் நடக்காது போல அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அப்பன்னு பார்த்து மறுபடியும் அந்த ஜியா வந்து நல்ல வேலை அவங்க கிட்ட நம்ம சைன் பண்ணல, அது ஒரு ஃப்ராடு கம்பெனின்னு தெரிய வந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஜின்னு பாக்குறான், கடவுள் எனக்கு ஏதோ பெரிய கிஃப்ட் கொடுத்திருக்காரு, அதனால்தான் எனக்கு எல்லாமே கனவுல வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவனை பத்தி அவனே புகழ்ந்துட்டு சரியான நார்சிஸ்ட் போல அங்க இருந்து கிளம்புறான். அங்க இருந்து அவன் பாத்ரூம் போலான்னு போறான். பைஜி கூடயே வந்துட்டு இருக்கா. இவன் லெஃப்ட்ல போயிட்டா என்ன பண்றதுன்னு, நான் இல்லாம இவளால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது போல, பைத்தியக்காரி மாதிரி பின்னாடியே சுத்தி வந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, இங்க பாரு நான் ரெஸ்ட் ரூம் தான் போறேன், போயிட்டு வந்துட்டேன், நீங்க ஏன் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஜின் உள்ள போறான். கடவுளே இந்த லூப்பை எப்படியாவது ஸ்டாப் பண்ணுங்க, எனக்கு வேலை கூட போக வேண்டாம், நான் அதுல இருந்து வெளியவே வந்துடுறேன், நான் இதே வேலையில கூட கண்டினியூ பண்ணிக்கிறேன், ஆனா அந்த ஒரு நாள் என்னால மறுபடியும் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு பைஜி சாமி கும்பிட ஆரம்பிக்கிறா. அங்க 2 பேர் பாத்துட்டு போயிட்டு, இந்த பைஜி பாத்தியா ஜின்னு டார்ச்சர் பண்ணி அந்த பொண்ணு பைத்தியக்காரி ஆயிட்டா போல, வெளியே தனியா நின்னுட்டு குனிஞ்சு ஏஞ்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, பாவம் பைஜி ஒரு நல்ல பாஸ் கிடைச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜின்னு ரெஸ்ட் ரூம்ல இருந்துட்டு இதை காதுல வாங்கிடுறான். நான் ஒரு வேலை கேவலமான பாஸ் தானோ, அதனால தான் அவ என்னை விட்டு வேலையை விட்டு போகணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாளோன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். வெளியே வந்ததும் பைஜி, நாளைக்கு நமக்கு அந்த பிட்டிங் இருக்கு, அதுல என்ன ஆக போகுது அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸுமே நமக்கு முன்னாடியே தெரிய வரணும், அடுத்த கம்பெனிலாம் என்ன பிளான் பண்ணிருப்பாங்கன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியாது, போய் அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுன்னு சொல்லிட்டு அனுப்புறான். பைஜி அங்க வந்துட்டு இருக்கும் போதே சூ பாத்துட்டு இருக்கான். மிஷின்ல வந்து பேப்பர் ஸ்ட்ரக் ஆயிடுது, ஜெராக்ஸ் மிஷின்ல, அவனால போட முடியல. அத அவ சரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கா. நம்ம ஜின் அதுக்குள்ள பைஜியோட டெஸ்க்ல வந்து உட்காந்துட்டு இருக்கான். எதுக்கு இந்த சூ கூட இவ வலிஞ்சு பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பைஜி கிளம்பி வர போறியா இல்லையான்னு கேட்க, இல்ல மெஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு, அதை பிக்ஸ் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு பைஜி வலிக்கிறா. அது மட்டுமா நீ பண்ண, உன் டெஸ்க்ல நான் பார்த்தேன் ரெசிக்னேஷன் லெட்டர் இருக்கு, வேலையை விட்டு போறியா அப்படின்னு கேட்க, இல்ல அது கிடையாது, நம்ம ஆபீஸ்ல ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க, இதுக்கும் மேலே அவங்களால வர முடியாது, குழந்தை பெத்துக்கணும்ல, அதுக்காக அவங்க வேலையை ரிசைன் பண்றாங்க, ஊருக்கே போறாங்களான்னு சொல்ல. அப்போ பைஜி ரிசைன் பண்ணல, நான் தான் தப்பு பண்ணிட்டேன் போல, பைஜிய மேல அதிகபட்ச பாசத்துல இருக்கான்னு சொல்லிட்டு ஜின் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். பைஜி அவனை வீட்டுல டிராப் பண்றா. ஜின்னோட வேலைக்கார ஆண்டி இருக்காங்கல்ல, ஜின் இந்த பொண்ணுக்கு ஒரு ட்ரெஸ் ஒன்னு ஆர்டர் பண்ணலப்பா, அது வந்துச்சுன்னு சொல்லிட்டு கிஃப்ட் வேற குடுக்குறாங்க. பைஜி நான் உன்னை கொண்டு போய் உன் வீட்லயே டிராப் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு ஜின்ன மறுபடியும் அங்க இருந்து கிளம்புறான். பைஜி ஃபோர்ஸ் பண்ண அவளோட வீட்டுல போய் டிராப் பண்ணிருக்கான். பைஜியோட லிப்ட் ஓபன் ஆகுது. கரெக்டா ஜின்னுக்கு அப்பதான் ஞாபகம் வருது. வேகமா ஓடி வந்து லிப்டுக்குள்ள ஏறாதன்னு கதவை தட்ட, பைஜியும் நீங்களும் லிப்டுக்குள்ள ஏறிடாதீங்கன்னு கத்துறா. 2 பேரும் பாத்துக்கிறாங்க. 2 பேரும் லூப்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க. ஜின்னு கேக்குறான், அப்போ எனக்கும் முன்னாடில இருந்து நீ ரொம்ப நாளா லூப்ல இருக்கியான்னு கேட்க, உங்களுக்கு இதான் 3வது நாள், எனக்கு இது எத்தனாவது நாள்னே மறந்து போயிடுச்சு, எதனால இந்த லூப்குள்ள வந்தேன்னு எனக்கே டவுட்டா இருக்குன்னு சொல்ல, இந்த லூப்ல இருந்து வெளியே வரதுக்கு தான் நீ வேலையை விட்டு ரிசைன் பண்றதுக்கு ட்ரை பண்ண, இல்லனா என்னை விட்டு போறதுக்கு உனக்கு பிடிக்கல தானேன்னு சொல்லிட்டு ஜின்னு கேக்குறான். அதெல்லாம் இல்ல, நான் வேலையை விட்டு போகணும்னு டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த லூப்ல மாட்டணும்னு பைஜி சொல்லிட்டு இருக்கா. உனக்கு எவ்வளவு திமிரு, அப்போ நீ என்னன்னு சொல்லிட்டு அவன் கேட்கறதுக்குள்ள கரெக்டா 12 மணி ஆயிடுது. பைஜி அவளோட வீட்டுல தூங்கி எந்திரிக்கிறா. ஜின்னு போன் எடுத்ததுமே நான் எந்திரிச்சதுமே உனக்கு கால் பண்ணல, அப்பயாவது இந்த லூப் ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தேன், ஆனா அப்பயும் இது அப்படியே நடந்துட்டே இருக்கு, இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டுட்டு நான் உன் வீட்டுக்கு வெளியே தான் நிக்கிறேன், கதவை திறந்தோடு பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான். பைஜி வேகமா வெளியே ஓடி போறா. ஜின்னு நிஜமாவே நின்னுட்டு இருக்கான். ஏதாவது வந்து டிஃப்ரெண்டா உனக்கு நடந்ததா, நம்ம இந்த லூப்ல இருந்து வெளியே வரதுக்கு ஏதாவது பண்ணுன்னு சொல்ல, லிஃப்ட் ஒவ்வொரு தடவையுமே ஏதாவது வேலை காட்டிட்டே இருக்கு. அது எப்படி நடக்கும், யாராவது ஒருத்தங்க நீங்க போற லிஃப்ட் வேணும்னு ஏதாவது ரிப்பேர் பண்ணி விடுறாங்களோ அப்படின்னு கேட்க, சரி ஓகே மேனேஜ்மெண்ட் டீமுக்கு கால் பண்ணி லிஃப்ட்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு பாக்க சொல்லுன்னு ஜின்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்காது, ஆனா நீங்க எனக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லைன்னு கஞ்சிலாம் வச்சு கொடுத்தீங்க தெரியுமா அப்படின்னு சொல்ல, ஜின்னு பாக்குறான், என்னன்னு கிரிஞ்சு வேலையெல்லாம் எனக்கு தெரியாம பண்ணணும்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாம ஜியா இருக்காங்கல்ல, அவங்க அவங்கள லவ் பண்றாங்கன்னு சொல்ல, என் பின்னாடி பல பொண்ணுங்க சுத்தி வந்துட்டு இருக்காங்க, அதுக்கு நான் என்ன பண்றதுன்னு ஜின்னு இன்னும் மீசையில மண்ணு ஓட்டலன்னே பேசிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் ஆயிட்டு இருக்கு. 2 பேரும் உட்காந்து அப்படியே டிவி பாத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு வேற எந்த வேலையும் பார்க்க வேணான்னு. அப்போ டிவில ஒரு லூப்ல மாட்டிட்டு இருக்க ஒரு பொண்ணுக்கு ஹீரோ கிஸ் பண்ணதோ லூப்பை விட்டு வெளியே வந்துடுறா. ஜின்னு பாக்குறான், ஒரு வேலை இதான் சொல்யூஷனா இருக்குமோ, பைஜி நான் ஒரு விஷயத்த ட்ரை பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவளுக்கு கிஸ் பண்றான். பைஜி பாக்குறா, ஓ இதான் நீங்க சொன்ன விஷயமா, ஆனா அது ஒர்க் அவுட் ஆகலையேன்னு கேக்குறா. சரி ஓகே அப்ப மிட் நைட்ல ஒர்க் அவுட் ஆகலாம்ல, 12 மணிக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஜின்னு சொல்லிட்டு இருக்கான். 2 பேரும் சேர்ந்து வெளியே கடைக்கு வராங்க. அங்க பார்த்தா அந்த பைஜியோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கால, 2 பேரும் நிக்கிறாங்க. பைஜி என் பின்னாடியே வராதுன்னு எத்தனை தடவை சொல்றது, கேட்க மாட்டியான்னு சொல்லிட்டு அந்த பாய் ஃப்ரெண்ட் வேற ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கான். ஜின் அங்க வந்துட்டு, இந்த மூஞ்சிக்காகவா என்ன ரிஜெக்ட் பண்ண பைஜி, நான் அந்த கம்பெனியோட சிஇஓ, என் தலை உனக்கு டேஸ்ட் ரொம்ப மட்டமா இருக்குன்னு சொல்லிட்டு
இதுக்கும் மேலேயாவது என் பக்கத்துல வான்னு வேணும்னே பாய் ஃப்ரெண்ட் வெறுப்பேத்ததுக்காக போய் சொல்றான். பைஜி அங்கிருந்து கிளம்பிடுறா. இந்த பையனுக்கு நிஜமாவே பைஜிக்கு சிஇஓ பாய் ஃப்ரெண்டா? நம்ம தான் கொஞ்சம் டம்மி ஆயிட்டோமோன்னு தோணுது. அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட கொஞ்சமா சோகமாயிடுறா. பைஜி ரொம்ப தேங்க்ஸ் பாஸ், நீங்க எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு காலை கீழே இடிச்சுக்கிறா. கால் வலிக்க ஆரம்பிக்குது. கொஞ்சமும் நீ அடங்கவே மாட்ட, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் போய் ஏதாவது மருந்து வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஜின் ஆப்போசிட்ல ரோடு கிராஸ் பண்ணி போறான். பாத்துட்டு இருக்கும் போதே ஜின்னுக்கு என் மேல பாசம் ஓவரா இருக்கு, நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு பைஜி ரியலைஸ் பண்றா. அப்பன்னு பார்த்து ஜின்னு மறுபடியும் கிராஸ் பண்ணி திருப்பி வரும்போது ஒரு கார் வருது, ஜின்னை இடிச்சிருது. ஜின்னு அப்படியே தரையில விழுந்து துடிச்சிட்டு இருக்கான். பைஜி அங்க வரா. கவலைப்படாதீங்க, இந்த நேரம் முடியறதுக்கு இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்கு, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது, லூப்புக்குள்ள போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஏதோ இவன் சொல்றதுக்கு வரான். வாயை குவிச்சு வர வர, ஓ என்ன கிஸ் பண்ண சொல்றீங்களா 12 மணிக்குன்னு சொல்லிட்டு பைஜி கிஸ் பண்ணி வச்சிடுறா. ஆனா மறுபடியும் அதே லூப்புக்குள்ள போயிடுறாங்க. நம்ம பைஜி தூங்கி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி ஜின்னு ரூம்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான். எப்படி நீங்க எங்க வந்தீங்கன்னு பைஜி கேட்டுட்டு இருக்கா. எவ்வளவு தைரியம் தான் என்ன கிஸ் பண்ணிருப்ப, ஒருவேளை கிஸ் பண்ணதால லூப்பை விட்டு நான் வெளியே வந்து அங்கேயே செத்து போயிருந்தேன்னா என்ன பண்றதுன்னு கேட்க, நீங்க தான் வாய ஊன்னு வச்சிருந்தீங்க, அதனால தான் நான் ஒண்ணு கிஸ் பண்ண சொல்றீங்க போல நினைச்சிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. நான் உடனே இந்த ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுன்னு சொல்றதுக்கு வந்தேன், என்ன பேசுறது கூட்டாதானேன்னு சொல்லிட்டு ஜின்னு கத்த ஆரம்பிக்கிறான். ஓ அப்படியா, அதான் லூப்பு பிரேக் ஆகலையே. நான் உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். ஒவ்வொரு தடவையும் நீங்க லூப்புக்குள்ள வரதுக்கு முன்னாடி நான் இருக்கும் போதெல்லாம் நைட்டு 12 மணிக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி நீங்க கால் பண்ணுவீங்க. கால்ல ஏதாவது சொல்லுவீங்க, அது சத்தியமா எனக்கு கேட்கவே கேட்காது. என்னன்னு கேட்பேன், மறுபடியும் லூப்புக்குள்ள போயிருவோம். அது என்னவா இருக்கும், ஒரு வேலை அது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டா நம்ம கண்டிப்பா லூப்ல இருந்து வெளியே வந்துருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம லிப்ட் எவனோ ஒருத்த ஃப்ராடு பண்ணிட்டு இருக்கான், அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். உங்களை கொலை பண்றதுக்கு யாரோ ட்ரை பண்றாங்கன்னு சொல்ல, இந்த மாதிரி ஒரு நல்ல பையனை யாரு கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ண போறான்னு சொல்லிட்டு ஜின்னு கேக்குறான். எக்கச்சக்கமான ஆள் இருக்காங்கன்னு பைஜி சொல்றா. ஆபீஸ்குள்ள 2 பேரும் டேபிள் கீழே ஒளிஞ்சிட்டு ஸ்டாஃப் ஒருத்தங்களையா பாக்குறாங்க. ஸ்டாஃப் ஒருத்தங்களுக்கும் இந்த ஜின்னு பெரிய பெரிய ஆப்பா வச்சிட்டு இருக்கான். இவன் என்ன அதுக்காக கொலை பண்ண வாய்ப்பு இருக்கு, இவன் இதுக்காக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஜின்னு எல்லாத்துக்கும் ஒரு காரணத்தை சொல்லிட்டு இருக்கான். பைஜி பாத்துட்டே இருக்கும் போது அன்னைக்கு சூவை பாக்குறா. சூவை பார்த்தோம்னா எனக்கு ஞாபகம் வருது. சூ ஒவ்வொரு தடவையும் லூப்ல என்ன டின்னருக்கு வெளியே கூப்பிடுவான். ஒவ்வொரு தடவை கூப்பிடும் போதும் பயங்கர காஸ்ட்லியான ரெஸ்டாரண்ட் இல்லனா பயங்கர காஸ்ட்லியான சாப்பாடுன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுப்பான். ஒரு வேலை இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குமோ, அவன் இப்பதான் இன்டர்ன்ஷிப் பண்றான், அவன் கிட்ட அவ்வளவு காசு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அவன் ஒரு நாள் சாப்பாடு வாங்கி கொடுக்கறது கிட்டத்தட்ட 1 மாசம் சம்பளத்துக்கு ஈக்குவல். எப்படியும் அவன் வாங்கி கொடுத்துருக்க முடியும்னு சொல்லிட்டு பைஜி யோசிக்க ஆரம்பிக்கிறா. பைஜியே இன்னைக்கு நம்ம டின்னர் போலாமான்னு வேணும்னே சூ கிட்ட கேட்டு அவன் கூட போய் உட்கார்ந்துட்டு இருக்கா. அதுக்குள்ள ஜின் அவனை பத்தி பேக்ரவுண்ட் ஹிஸ்டரி எல்லாம் செக் பண்றதுக்கு ஆள் அனுப்பிடுறான். ஹோட்டல்ல உட்கார்ந்து இருக்கும் போது ஜின்னு வரான். சூ, நீ டிஎன் குரூப்போட நேரடி வாரிசு, அடுத்த அந்த குரூப்பை எடுத்துக்க போறதே நீதான். நீ எதுக்காக ஏன் கம்பெனில இன்டர்ன்ஷிப்பா வேலை பாக்குற, என்ன கொல்றதுக்கு லிப்ட ரிப்பேர் பண்ணது நீதானான்னு எல்லா கேள்வியும் கேட்க சூ பாத்துட்டு இருக்கான். என் அப்பா டைரக்டா என்ன பதவி எடுத்துக்க சொன்னாரு, அதனாலதான் அது வேணான்னு சொல்லிட்டு என் கம்பெனியால வேலை பார்க்க முடியாதுன்னு அதுக்கு நிகரா இருக்க உங்க கம்பெனில நான் வேலைக்கு சேர்ந்தேன். அது மட்டும் இல்லாம என் அப்பா எத்தனையோ தடவை உங்க ஃபைல திருடி தர சொல்லியும் நான் என்னைக்குமே என் வேலைக்கு துரோகம் பண்ணவே கிடையாது. அதுவும் இல்லாம போய் யாராவது கொலைலாம் பண்ணுவாங்களாங்க இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக, அந்த மாதிரி ஆள் நான் கிடையாது. இதுக்கும் மேல வேலைக்கு நான் வரது பிடிக்கலனாச்சும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். பைஜி பாக்குறா. எனக்கும் இந்த சூவை பத்தி ரொம்ப கெட்ட எண்ணம்லாம் இல்ல, ஒரு தடவை கூட ரகசியமா எங்கேயுமே எதுவும் வந்தது இல்ல, எந்த ஒரு ஃபைலையும் தொட்டதில்லைன்னு சொல்லிட்டு பைஜி சொல்றா. அப்போ என்ன கெட்டவன் சொல்றியான்னு சொல்லிட்டு ஜின்னு கத்திட்டு இருக்கான். இல்ல அப்படி சொல்லவில்ல, ஆனா அந்த சூக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைஜி சொல்றா. இன்னைக்கு பைஜி நைட்டு உட்காந்துட்டு கேமராலாம் சிசிடிவி கேமரா செக் பண்ணிட்டு இருக்கா. அங்க ஜின்னு கால் பண்றான். நான் லிப்டுக்குள்ள ஏற போறேன் பைஜி, யார் என்ன ஃப்ராடுத்தனம் பண்றாங்கன்னு எல்லா சிசிடிவியும் பார்த்து கண்டுபிடி, ஒரு வேலை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் லூப்ல மறுபடியும் சந்திக்கலாம்னு சொல்லிட்டு ஜின்னு உள்ள ஏறுறான். பார்த்தா பைஜி வாட்ச் பண்ணிட்டு இருக்கும் போது அவளை யாரும் கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஜின்னு லிப்ட்ல இருந்து நல்லபடியா இறங்கிடுறான். ஏன் எதுவும் ஆகலன்னு அவன் யோசிச்சுட்டு பைஜிக்கு கால் பண்றான். பார்த்தா அவ போன் பக்கத்துலயே இருக்கு. என்னது என் பேரை கரையான்னு வர சேவ் பண்ணி வச்சிட்டு இருக்காளான்னு அந்த போன் அடிக்குதுன்னு சொல்லிட்டு எடுக்கிறான். யாரோ பேசுறாங்க. பைஜியை கிட்னாப் பண்ணி கார் பார்க்கிங்ல வச்சிருக்கேன், முடிஞ்சா கூட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு அங்க மின்னல் வேகத்துல ஓட, பைஜி என் பக்கத்துல வராதீங்க, கட்டி போட்டு கழுத்துல கத்தி வச்சிருக்கான், ஓடிடுங்கன்னு சொல்லிட்டு பயந்து கத்த ஆரம்பிக்கிறா. அந்த கிட்னாப்பர் வேற மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு இருக்கான். நீங்க போலீஸ்க்கு கால் பண்ணுங்க, என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு பைஜி சொல்ல, கையில வச்சிட்டு இருக்க கட்டைய கீழே போடு அப்படின்னு சொன்னதும் ஜின்னும் போட்டுறான் பைஜியை காப்பாத்துறதுக்காக. அந்த மாஸ்க் மேன் போட்டு அடின்னு அடிக்க பைஜி ஒரு வழியா கைய கட்டெல்லாம் கழட்டிட்டு அந்த வேகமா ஓடி வந்துட்டு அடிக்கிறவனோட மாஸ்க எடுத்து விட்டுடுறா. பார்த்தா அந்த பில்டிங்லயே செக்யூரிட்டி வேலை பாக்குறவன் தான் இத்தனை வேலையும் பண்ணிருக்கான். பைஜி கண்டுபிடிக்கிறா. லிப்ட ரிப்பேர் பண்ணி விட்டது, காரை வச்சு அன்னைக்கு சின்ன ஆக்சிடென்ட் பண்ணது எல்லாமே இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை கொல்றதுக்காக எக்கச்சக்கமான ஆளுங்க சேர்ந்து எனக்கு காசு கொடுத்திருக்காங்க, எல்லாம் உன் பிசினஸ் எதிரிங்கன்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருக்க.
பைஜி பாக்குறா ஜின்ன அடுத்தவன் அடிக்கிறதுக்கு வரும்போது நடுவுல குறுக்கு போகுது. அந்த அடி அவ வாங்கிட்டு பயங்கரமான அடி போல அந்த இடத்துல இறந்து போயிடுறா. ஜின்னு வேகமா அந்த செக்யூரிட்டிட்ட சண்டைக்கு போயிடுறான். ஆனா கரெக்டா 12 மணி ஆயிடுது. லூப் போயிருது. செக்யூரிட்டிய கட்டி வச்சுட்டு தான் பைஜியும் ஜின்னுமே இன்னைக்கு நாள தொடங்குறாங்க. என்ன பாஸ், எதுக்கு என்ன கட்டி வச்சிருக்கீங்க? நான் என்ன பண்ணேன்னு கேட்க, யோ போதும் நிறுத்தியா, முடியாதுனால இதுக்கு மேல நீ கொலை பண்ண அட்டம் பண்ண வச்சுக்கேன், நானே செத்துருப்பேன் போலன்னு சொல்லிட்டு ஜின்னு பைஜி 2 பேரும் சேர்ந்து அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துடுறாங்க. அங்க இருந்து வரும்போது பைஜி கால் வலிக்குதுன்னு சொல்லிருக்கா. ஜின்னோனே என்ன பைஜி, காலை கூட சரி பண்ண மாட்டியா அப்படின்னு கீழே குனிய, ரொம்ப தேங்க்ஸ் முதுகுல உப்பு மூட்டை ஏறிட்டு இருக்கா. பைஜி என்ன பண்ற? ஷூ லேஸ் கழட்டுச்சுன்னு சொல்லிட்டு கட்டிட்டு இருந்தேன், அதுக்காக முதுகுல வந்து ஏறுறேன்னு சொல்ல பைஜிக்கே அவமானம் ஆயிடுது. சரி விடு, தூக்கணும்னு ஆசைப்பட்டுட்ட, கொலைகாரனை வேற பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்க, இன்னைக்கு அட்லீஸ்ட் உன்னை தூக்கிட்டு நான் போக மாட்டேனான்னு சொல்லிட்டு பைஜியே தூக்கிக்கிறான். இன்னைக்கு நம்ம கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணலாமா, எப்படினாலும் லூப் தான் நம்ம போறோம் போல, இல்ல கொலைகாரனை புடிச்சதால லூப் கூட முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு 2 பேரும் சேர்ந்து ஒன்னா உட்காந்து ஒயின் குடிச்சிட்டு இருக்காங்க. பைஜி பாக்குறா, இன்னைக்கு நீங்க ஹாப்பி தானே, ஒருவேளை நம்ம வந்துட்டு லூப்பை முடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு, நம்ம கொலைகாரனை புடிச்சிட்டோங்கிறதால இன்னைக்கு நம்ம ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கடைசியில அடுத்த நாள் காலைல பார்த்தா மறுபடியும் லூப்ல தான் எந்திரிக்கிறாங்க. பைஜி பாக்குறா, என்னையா அது, எத்தனை தடவை இதுல எந்திரிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. ஒருவேளை முடிக்காத கடன் ஏதாவது முடிக்கணும் போலன்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்றான். ஜூவோட அப்பா இருக்கார்ல, இதான் சார், இதான் எங்களோட ஏலத்தோட விவரம், இதை தெரிஞ்சுக்கிட்டா ஒருவேளை இது முடிஞ்சிருமோ என்னவோ தெரியல, லூப் சீக்கிரட்ட கூட வெளியே சொல்லிட்டேன், போதுமா என்ன ஆளை விடுங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். பைஜி சொல்றா, எனக்கு ஒருவேளை பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டு பார்த்தா இந்த லூப் முடிஞ்சிரும் போல, டயட் நான் சாப்பிடாம இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லா கூல் ட்ரிங்க்ஸையும் வாங்கி வச்சுட்டு ஒன்னா குடிக்க ஆரம்பிக்கிறா. அடுத்து பைஜி, ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, அங்க போலாமான்னு ஜின்ன கூட்டிட்டு நேரா அவங்க அம்மா அப்பா கிட்ட காட்ட போயிடுறா. என் அம்மா அப்பா எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தாதான் நிம்மதியா இருப்பாங்க, இல்லன்னா நைன்ட்டே இருப்பாங்க, ஒருவேளை அதனால கூட இந்த லூப் சுத்திட்டே இருக்கலாம்னு சொல்லிட்டு ஜின்ன கூட்டி போய் இன்ட்ரடியூஸ் பண்றா. அவங்க அப்பா ஜின்ன பாக்குறாரு, ஏன்பா நல்லா அழகா படிச்ச பையனா இருக்க, பணக்கார பையனா இருக்க, ஏன்பா போயும் என் பொண்ணு போய் லவ் பண்ற, இதுகிட்ட ஒண்ணுமே தேர்ற கேரக்டரே இல்லையேன்னு சொல்லிட்டு இருக்காரு. வைஜிய பாத்துட்டு ஜின்னு சிரிக்கிறான். இல்ல அங்கிள், எனக்கு அவனோட பொறுப்பு, திறமை, அதே மாதிரி எல்லாத்தையும் பாசம் காட்டுற எண்ணம் எல்லாமே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். சரி இன்னைக்கு நைட்டு இங்கே தூங்குங்கப்பான்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஜின்னு இன்னைக்கு வெளியே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. பைஜி வரா. என்ன பாஸ், தூக்கமே வரலையான்னு கேட்டுட்டு இருக்கா. ஜின்னு மனசுக்குள்ள உன்னை பத்தின நினப்பு தான் ஓடிட்டே இருக்கு, எங்க தூங்குறதுன்னு யோசிச்சுட்டு, பைஜி உனக்கு என்ன மாதிரி பார்ட்னர் இருந்தா பிடிக்கும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். பைஜி பாக்குறா, தெரியாது, எங்க அப்பா ஃபோர்ஸ் பண்ணாருங்கிறதுக்காக அவர் அறிமுகப்படுத்தின ஒரு பையனை கொஞ்ச நாள் டேட் பண்ண பாய் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு, கடைசியில பார்த்தா அவனு என்ன ஏமாத்திட்டு ஓடி போயிட்டான். இப்போ எனக்கு எந்த மாதிரி பசங்களை பிடிக்கும்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. கரெக்டா அப்பன்னு பார்த்து ஏதோ செலந்தி பூச்சி மேல இருந்து வருது போல. ஜின்னு கத்திட்டு இருக்கான், பைஜி காப்பாத்து ஸ்பைடர்னு சொல்லிட்டு. பைஜி சிரிச்சிட்டு இருக்கா. மனசுக்குள்ள எனக்கு ஒன்ன மாதிரி பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பைஜிய ஜின்னு ஒரு மாதிரி குறுன்னு பாத்துட்டு இருக்கான். 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே நைட்டு லூப் போகுது. அடுத்த நாள் காலையில ஜின் எந்திரிக்கிறான். பாரு, நான் எவ்வளவு ஹான்சமா இருக்கேன், என்னோட காதல் வேற செட் ஆயிடுச்சு, இனி கண்டிப்பா அந்த லூப் முடிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு போன் எடுக்கிறான். அன்னைக்கும் பார்த்தா மே 20ஆம் தேதி தான். இல்ல, பைஜிக்கு போன் பண்ணக்கூடாது, என்ன நடக்குதுன்னு எனக்கே ஒண்ணும் புரியலன்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுட்டு நம்ம ஜின்னு போன் பண்ணாம விட்டுறான். பைஜி, நேத்து நைட்டு வர நானே வேற கிஸ் பண்ணி வச்சுட்டேன், அவனும் தானே ஆனா பதிலுக்கு கிஸ் பண்ணா, ஆனா என்னவோ நான் மட்டும் பண்ண மாதிரி போனே பண்ணாம இருக்கான்னு சொல்லிட்டு அவளும் போனே பண்ணாம இருக்கா. ரொம்ப நேரம் ஓடிட்டு இருக்கு. பைஜி பாக்குறா, சும்மா இருந்தா தானே கொஞ்சம் நம்ம ஏதாவது ஏத்தி விடுவோம்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்து Facebookல போட்டு விடுறா. ஜின்னத பாக்குறான், எவ்வளவு கியூட்டா இருக்கா, யார் கூட அது டேட் தான் போவாளோன்னு சொல்லிட்டு அவனே போன் போட்டுறான். பைஜி, என் வீட்டுல ஷவர் வேலை பாக்கல, வந்து சரி பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ரிப்பேர் வேலை தான் எனக்கு கை வந்த கலை, இதோ இப்ப வரேன் பாஸ்ன்னு சொல்லிட்டு பைஜியும் போனை கட் பண்றா. போனா ஷவர் நல்லா வேலை பாக்குது. ஏமாத்த பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு பைஜி, எதுக்கு என்ன கூப்பிட்ட, உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்க, ஜின்னு ஒண்ணும் இல்லைன்னு சொல்றான். பைஜி பயங்கரமா அப்செட் ஆயிடுறா. இவன் என்ன லவ்வே பண்ணல போல, நம்ம தான் தப்பா புரிஞ்சுட்டோம் போலன்னு சொல்லிட்டு அவனோட வீட்டுல மொட்டை மாடியில வந்து உட்கார்றா. பார்த்தா ஜின்னு இங்க உட்காந்துதான் ஓவியம் எல்லாம் வரைவான் போல, நிறைய பெயிண்டிங் இருக்கு. பைஜி கூட என்னென்னலாம் பண்ணானோ அதெல்லாம் இங்க பெயிண்டிங் வரைஞ்சு வச்சிட்டு இருக்கான். பைஜி கூட வான வேடிக்கை பார்த்துட்டு, பைஜி நூடுல்ஸ விரும்பி சாப்பிட்டது, பைஜிக்கு சைனீஸ் பேன் கேக் தான் ரொம்ப பிடிக்கும், அதான் அவளை வாங்கிட்டு வர சொல்லுவேன்னு சொல்லிட்டு ஒன்னொன்னே எழுதி வச்சிட்டு இருக்கான். ஜின் அங்க வரான். பைஜி பாக்குறா, என்னதான் மனசுல இருக்கு, தயவு செஞ்சு சொல்லுங்களேன் ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு கேட்க, ஜின்னு நான் அவனை ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன்னு சொல்லிட்டு பைஜிக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நீ ஒவ்வொரு தடவையும் கேட்டல, நான் ஏதோ சொல்ல வந்தேன்னு சொல்லிட்டு இப்பதான் நான் ரியலைஸ் பண்றேன், ஒவ்வொரு தடவை நைட் உனக்கு நான் 12 மணிக்கு போன் பண்ணும் போதும் இன்னைக்காவது ஐ லவ் யூ சொல்லணும்னு சொல்லிட்டு போன் பண்ணுவேன், ஆனா வெக்கப்பட்டு அது என்னைக்குமே நான் சொன்னதே இல்ல. பைஜி, நான் இப்ப சொல்றேன், ஐ லவ் யூன்னு சொல்லிட்டே இருக்கான். பைஜியும் பயங்கரமா கிஸ் பண்ணிட்டு இருக்கா. நம்ம 2 பேரும் காதல வெள்ளோன்னு இருக்கு போல, பாத்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது,
லூப்ல இருந்து வெளியே வர முடியாட்டி என்ன, நம்ம 2 பேரும் தானே லூப்ல இருக்கோம், டெய்லி நமக்கு ஒரு புது வாழ்க்கை நினைச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பைஜி பேசிட்டு இருக்கா. பைஜிய வீட்ல டிராப் பண்ணிட்டு அங்க இருந்து ஜின்னு கிளம்ப ஆரம்பிக்கிறான். அடுத்த நாள் காலையில ஆகுது, பைஜி எந்திரிக்கிறா. ஓகே பாஸ், இன்னைக்கும் வேலையை ஆரம்பிப்போமா, ஆனா இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்க போறது கேர்ள் ஃபிரெண்ட் பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஜின்னு பாக்குறான். சரி வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கைய புடிச்சிட்டு 2 பேரும் ஆபீஸ்க்குள்ள போறாங்க. மத்த எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. பைஜி சொல்றா கொஞ்சம் கூச்சமா தான் இருக்குன்னு. ஜின்னோனே கூச்சமா இருந்தா என்ன, நாளைக்கு எல்லாமே மறந்துட போகுது லூப்ல, பரவாயில்ல விடுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆமாலன் பைஜி, இங்க பாத்தீங்களா இவரை நான் தான் வசிய பொடி போட்டு மயக்கன அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அவங்கள கலாய்க்க ஆரம்பிக்கிறா. அவங்கள பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஜின் அடுத்து நேரா உள்ள போயிட்டு இருக்கான். அங்க ஆளுங்கெல்லாம் பாக்குறாங்கன்னு தெரிஞ்சும் பைஜி இங்க கணத்துல ஒரு கிஸ் கூட அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். பைஜியும் கொடுத்துட்டு இருக்கா. அதான் நாளைக்கு எல்லாரும் மறந்துடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஜியா பாக்குறா. 2 பேரும் லவ் பண்றாங்க போல. நமக்குதான் அவமானமா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து டிவில ஏதோ ஒரு நியூஸ் வருது. அந்த நியூஸ் படி நேத்து அந்த கம்பெனி ஃப்ராடு கம்பெனின்னு தெரிஞ்சு இந்த கம்பெனி இன்னைக்கு இழுத்து மூடிட்டாங்க அப்படின்னு. அது இன்னைக்கு தானே தெரிய வரணும், லூப்ல தானே நம்ம இருக்கோம்னு சொல்லிட்டு பைஜியும் ஜென்னும் போன் எடுத்து பார்த்தா அவங்க மே 21 இதுல இருக்காங்க. லூப்ல இருந்து லவ் யூ சொன்னதும் 2 பேரும் வெளியே வந்துட்டாங்க போல. நீங்க எனக்கு லவ் யூ சொல்லுங்கிறதுக்காக தான் லூப் இத்தனை நாளா கூடயே நம்ம கூடயே சுத்தி வந்துட்டு இருந்திருக்கு. இப்போ எல்லாமே முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு நீங்க ஏலத்தை சமர்ப்பிக்க வேண்டிய நாள், சீக்கிரம் கிளம்புங்கன்னு பைஜி சொல்ல ஜின்னு மின்னல் வேகத்துல கடகடன் கிளம்பி ஓடிட்டு இருக்கான். நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, நான் உங்களுக்காக இங்கே வெளியே வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு பைஜி வெக்கப்பட்டே சொல்றா. ஜின்னி கிளம்பி போறான். அடுத்த நாள் ஏலத்தோட முடிவு தெரிய வருமா, இந்த கம்பெனிக்கு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. பார்த்தா கம்பெனில கான்ட்ராக்ட் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட்க்கு போன் வருது. எல்லாரும் பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க, கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு. ஆனா பைஜிக்கு என்னதான் லைட்டா என்ஜாய் பண்ண முடியல. இருந்தாலும் எல்லாரும் மறந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் ஓவரா தான் ஆட்டம் ஆடிட்டோமோன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. பரவாயில்ல, எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் நான் எடுத்துக்கிறேன், நீ என் கேர்ள் ஃப்ரெண்டு, நான் தான் உன்ன சொக்குப்பொடி போட்டு புடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு பைஜிக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த கியூட்டான சீனோட தான் இந்த மூவி ஒரு முடிவுக்கு வருது. இந்த மூவி உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய கியூட்டான மூவி நம்ம சேனல்ல வரப்போகுது. மறக்காம நம்ம சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.